வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். என்னடா அது தம்ப்நெயில் மற்றும் கலர்ஃபுல்லாவும் நிறைய கிராஃபோட சார்ட்டோட பவர் பிஐ 1 ஹவர்ல லேர்ன் பண்ண முடியும்னு இருந்தது. உள்ள வந்து பார்த்தா பிளாங்கா இருக்குன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாங்க. ஒருவேளை நீங்களும் இதே மாரி பிளாங்கா எந்த ஒரு கோடிங் நாலேஜும் இல்லாம, இல்ல பேசிக் எக்ஸல் நாலேஜும் இல்ல, எப்படி பவர் பிஐயே கிரியேட் பண்ண தெரியாதுன்னு ஒருவேளை நீங்க யோசிச்சுட்டு இருந்தாலும், இந்த வீடியோ பதிவு மூலியமா பேசிக்கா ஒரு பிகினர்ஸ் ஒரு பவர் பிஐல என்னென்னலாம் லேர்ன் பண்ணுமோ, அத கன்டென்ட் எல்லாம் கவர் பண்ணி, இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் இந்த மாரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டேஷ்போர்ட வந்து இந்த வீடியோ பதிவு மூலியமா நம்ம லேர்ன் பண்ண போறோம். எந்த ஒரு கோடிங் லாங்குவேஜும் தெரியாம ஒரு டேட்டா அனாலிசிஸ் டூல் லேர்ன் பண்ண முடியும்னா, அது 1 ஹவர்ல லேர்ன் பண்ண முடியும்னா, அதுல முக்கியமான ஒரு டூலா பவர் பிஐ நீங்க சொல்லலாம். இந்த வீடியோ பதிவுல இந்த பேசிக் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஒரு கலர்ஃபுல்லான சார்ட்டும் நம்ம கிரியேட் பண்ணலாம். அண்ட் அடுத்து வரக்கூடிய அட்வான்ஸ் பவர் பிஐ வீடியோவும் சரி, இல்ல எக்ஸல், விபிஏ, மேக்ரோ இதெல்லாம் லேர்ன் பண்றதுக்கும் சரி, ஒரு சரியான ஒரு சேனல நீங்க ரீச் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸ்ல சாட்டர்டே, சண்டே கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோல என்னென்ன கன்டென்ட் எல்லாம் நம்ம கவர் பண்ண போறோம்ன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம வீடியோவை நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. 1 ஹவர்ல இத லேர்ன் பண்ண முடியும்னா, கண்டிப்பா முடியும். ஆனா, அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான செயல் என்னன்னா, நமக்கு லேர்ன் பண்ணக்கூடியது எல்லாமே அப்படியே நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தேவையான டேட்டா வந்து நான் லிங்க்ல ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி நீங்களும் அப்படியே எங்க கூட பிராக்டிஸ் பண்ணுங்க. பவர் பிஐல வீடியோல என்னென்னலாம் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி ஒரு கன்டென்ட் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு குயிக்கா நம்ம பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஓவர்வியூ பார்க்கணும். பவர் பிஐன்னா என்ன? ஓவர்வியூனாவே தெரியா இருக்கும். கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி இருக்கும். பட் ஆனா இந்த வீடியோல அப்படி இருக்க வாய்ப்பில்ல. நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பயன்படுத்த போறோம். எக்ஸாம்பிள்ஸோட தான் லேர்ன் பண்ண போறோம். அதனால கண்டிப்பா வீடியோ இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வாட் இஸ் பவர் பிஐ? வை பவர் பிஐ ரிக்வயர்ட்? வை பவர் பிஐ டேஷ்போர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட்? பவர் பிஐனுடைய பிளாட்ஃபார்ம் என்ன? ஆர்க்கிடெக்சர் என்ன? ஒரு பிசினஸ் அனலிஸ்ட் ரோல் ஆவறதுக்கு என்னென்னலாம் தேவை? பவர் பிஐ டேஷ்போர்ட் கிரியேஷன் டாபிக்ஸ்ல என்னென்ன கவர் பண்ண போறோம்? பவர் பிஐ எப்படி டவுன்லோட் பண்ணி உங்களுடைய லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்றது? இன்ஸ்டால் பண்ணதுக்கு அடுத்தது அதனுடைய இன்டர்ஃபேஸ் முக்கியமா என்னென்ன ஆப்ஷன் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சா தான் உங்களால ஈஸியா வந்து டேஷ்போர்ட நம்மளால கிரியேட் பண்ண முடியும். எப்படி அந்த டேட்டா வந்து நம்ம இம்போர்ட் பண்றது? டேஷ்போர்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணலாம். அந்த சோர்ஸ் ஆஃப் டேட்டா வந்து என்னென்னலாம் பயன்படுத்தலான்றத பத்தி நம்ம பார்க்குறோம். அது விசுவலைசேஷன் என்னென்ன மாரியான விசுவலைசேஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம்? டிஃபரன்ஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றத பத்தி பார்த்த உடனே அதுல என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்கு? இம்போர்ட் பண்ணும்போது நெறைய டேட்டால சேலஞ்சஸ் வரலாம். அத எப்படி இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா பயன்படுத்தி எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றது? டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணும்போது அதனுடைய கேன்வாஸ் பேக்கிரவுண்ட் செட்டிங் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்றது? இந்த டேஷ்போர்டுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம கார்டு கிரியேட் பண்ணலாம்? காலம் சார்ட்ஸ், பை சார்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஸ்லைசர், புக்மார்க் அண்ட் பேஜ் நேவிகேஷன் ஒரு பேஜ்ல இருந்து எப்படி இன்னொரு பேஜ்க்கு போறது? அண்ட் எவென்ச்சுவலா நம்மளுடைய டேஷ்போர்ட் வந்து இந்த மாரி ஒரு லுக்குக்கு நம்ம கொண்டு வரப்போறோம். இந்த மாரியான ஒரு டேஷ்போர்ட தான் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போறோம். ஸோ, இப்ப என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம்ன்றது இப்ப பிராக்டிகலா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்மளுடைய பவர் பிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா சோர்ஸ் வந்து எக்ஸெல்ல தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். இப்ப எக்ஸெல் இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் டேட்டா பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸெல் டேட்டா எந்த ஒரு எக்ஸெல்னுடைய ஃபைல் எடுத்தோனே ஃபர்ஸ்ட் அதனுடைய டேட்டா என்ன நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ட்ரெய்னிங் உங்களுடைய ஆஃபீஸ்ல கண்டக்ட் பண்ண போறீங்க. ட்ரெய்னிங் கண்டக்ட் பண்ணும்போது எத்தன டீம் மெம்பர்ஸ் வந்து இந்த ட்ரெய்னிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க? அப்ளை பண்ணவங்க எத்தன பேரு ட்ரெய்னிங்க்கு அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க? இந்த மாரியான டேட்டா வந்து உங்களுக்கு மேனேஜருக்கு நீங்க சப்மிட் பண்ணணும். பட் டேட்டா வந்து உங்களுக்கு எக்ஸெல் இருக்கு. இது எப்படி நீங்க பிரசன்ட் பண்ண போறீங்க? அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. இது ஒரு சாம்பிள் டேட்டா. நீங்க உங்களுடைய டேட்டா ஓனர் டேட்டா கூட எடுத்து வச்சுக்கலாம். நான் காட்டுறது உங்களுக்கு வந்து சாம்பிள் டேட்டா. ஸோ இந்த மாரியான டேட்டா நம்ம காட்டும்போது மேனேஜர்ஸ்க்கு ஒரு ரீடபிளா இது இது புரியுமான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. இத வந்து பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. ஒருவேளை பர்ட்டிகுலர் சீனியர் மேனேஜர் லிஸ்ட்ல இந்த சீனியர் மேனேஜர் லிஸ்ட்ட நான் செலக்ட் பண்றேன். வந்து பார்த்தீங்கன்னா, டான் நேம் இந்த சீனியர் மேனேஜர் கீழ 8 டீம் மெம்பர்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 8 டீம் மெம்பர்ஸ்ல எத்தன பேர் பிரசன்ட், எத்தன பேர் ஆப்சென்ட்ன்னு இங்க ஒரு காலம் இருக்கு நம்மளுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டீடியஸ், வெரி டிஃபிகல்ட். இது ரொம்பவே டைம் கன்சியூமிங். ஸோ இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்? பவர் பிஐ நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த டேட்டாவ அப்படியே நம்ம இந்த பவர் பிஐல காட்டப் போறோம். ஸோ இதுதான் உங்களுடைய பவர் பிஐ டேட்டா. இப்ப நீங்க பாருங்க, உங்களுக்கே ஒரு டிஃபரெண்ட் தெரியும். டோட்டல் என்ரோல்ட் அப்படின்னா எத்தன பேரு ட்ரெய்னிங்க்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய எக்ஸெல் ஃபைல இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இங்க பாருங்க டோட்டலா எத்தனை பேர் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 39. எக்ஸ்க்ளூடிங் திஸ் ஹெட்டர் பாத்தீங்கன்னா இட்ஸ் 38. ஸோ 38 பேர் வந்து ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அதுல பிரசன்ட் வந்து 33, ஆப்சென்ட் வந்து 5. ஸோ டோட்டல் அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 86. அண்ட் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டீம்ல இருந்து ஜாயின் பண்ணுவாங்க. டீம் 1, டீம் 2 இந்த மாதிரி நான் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஈஸியா நீங்க ஓகே டீம் 1ல இருந்து 4 பேர் அவுட் பண்ணாங்க, 4 பேர் பிரசன்ட். இண்டிகேட் பண்ணியிருக்கிறதுங்க பாருங்க கலர். ஆப்சென்ட்னா ஆரஞ்சு, பிரசன்ட்னா கிரீன். இது வந்து நீங்க ஈஸியா இண்டிகேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 2 கம்பேரிசன் தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப. இந்த டேட்டா இப்படி பார்க்கறதுக்கும், உங்களுடைய இன்ஃபர்மேஷனை இப்படி பார்க்கறதுக்குமே ரொம்பவே டிஃபரெண்ட் இருக்கு. இப்ப நம்மளும் இத நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இந்த டேட்டாவை எப்படி இந்த மாரி கொண்டு வரது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர்வியூ ஆஃப் பவர் பிஐல லைவ் எக்ஸாம்பிள் ஆஃப் டேட்டா வெர்சஸ் டேஷ்போர்ட் இப்பதான் உங்களுக்கு நான் காமிச்சேன். நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாட் இஸ் பவர் பிஐ டேஷ்போர்ட்? பவர் பிஐ இஸ் a data visualization and business intelligence tool which helps to convert data from different data sources into interactive dashboards and BI reports. ஸோ நம்மளுடைய எக்ஸல் டேட்டால இருந்து இந்த டேட்டால இருந்து டிஃப்ரெண்ட் விசுவலைசேஷன் கொண்டு வரது தான் நம்ம இந்த இடத்துல டெஃபினேஷனாக நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட் ஒய் பவர் பிஐ டேஷ்போர்ட் இஸ் ரிக்வயர்ட். ஸோ தெர் ஆர் மல்டிபிள் டூல்ஸ் பிஐ டூல்ஸ் இன் தி மார்க்கெட். ஆனால் ஏன் பவர் பிஐ மாத்திரம் நம்ம ரொம்ப எம்பசைஸ் பண்ணுறோன்னா முக்கியமான காரணம் என்னன்னா பவர் பிஐ சப்போர்ட்ஸ் 100+ ஆஃப் டேட்டா சோர்ஸ். எக்ஸாம்பிள் எஸ்கியூஎல் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒராக்கிள்லேருந்து பண்ணலாம் அண்ட் மோர் எக்ஸெட்ரா. தட் இஸ் த கிரேட் ஆப்ஷன் தட் அவைலபிள் இன் பவர் பிஐ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ எல்லா பிஸ்னஸ் மேனேஜர்ஸோ இல்லை பிஸ்னஸ் கம்பெனிஸோ எல்லாத்துக்கும் வந்து இப்போ இந்த மாதிரி விசுவலைசேஷன் தேவைப்படுது. இட் ப்ரொவைட்ஸ் மோர் இன்சைட். அதே மாதிரி கன்வெர்ட் த டேட்டா இன்டு ரிப்போர்ட். உங்களுடைய ரா டேட்டாவை எல்லாமே அப்படியே கிராஃபோ விசுவலைசேஷனோ அப்படியே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். முக்கியமாக இது இன்னொரு காரணம் என்னன்னா ஃபாஸ்டர் தென் எனி அதர் பிஐ டூல்ஸ் அவைலபிள் இன் தி மார்க்கெட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டஸ் நாட் நீட் டெக்னிக்கல் நாலேஜ் ஆர் ஐடி. முக்கியமான பாயிண்ட் அந்த இடத்துல நான் என்ன சொல்லணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்னுடைய அப்ளிகேஷனுடைய பேக்கேஜே வரும். திஸ் இஸ் கிரியேட்டட் பை மைக்ரோசாஃப்ட். அதனால நம்ம மைக்ரோசாஃப்ட்னுடைய பேக்கேஜ்லேயே லைக் எப்படி வேர்டு, எம்எஸ் பவர் பாயிண்ட் இந்த மாதிரி வருதுங்களா, நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயே நீங்கள் வந்து நீங்கள் பவர் பிஐ அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி உங்களுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். டெஸ்க்டாப் வெர்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் அ குட் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் பவர் பிஐ அண்ட் இட்ஸ் ஈஸி டு கனெக்ட் வித் அதர் டூல்ஸ் ஆல்சோ. Next வந்து provides a customizable dashboards and the one more point shares reports with others and benefits of Power BI training upskill your knowledge. ஒருவேளை நீங்க கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை லேர்ன் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுடைய கரியர் growth யூஸ் ஆகும். கெட் த ஒர்க் டன் வித்தவுட் பீயிங் எ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் ப்ரொஃபஷனல். ஸோ இந்த பாயிண்ட் கண்டிப்பாக நோட் பண்ணுங்க. நிறைய பிஐ டூல் இந்த மார்க்கெட்டில் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருந்ததுன்னா ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து தேவைப்படுது. ஆனால் ஒரே ஒரு டூல் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாமையே ஒரு விசுவலைசேஷன் கிரியேட் பண்ண முடியும்னா அது பவர் பிஐ டூல் பயன்படுத்தி 100% பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் குயிக் அனாலிசிஸ் ஆஃப் லார்ஜ் வால்யூம்ஸ் ஆஃப் டேட்டா அண்ட் ஜென்ரேட்டிங் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ். Next, Microsoft offers 3 types of Power BI platform. One on the desktop method, another one is Power BI service, another one is Power BI mobile. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐ ப்ராசஸ். இது எப்படி இந்த பவர் பிஐ ஒர்க் ஆகுதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா அக்விசிஷன். ஒரு டேட்டா ஃபர்ஸ்ட் ஒரு தாக்கத்து எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா என்ஹான்ஸ்மெண்ட். ஏதாவது ஒரு ரிக்குவயர்மெண்ட் டேட்டா என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும்னா ஒரு ஃபார்முலா ஆட் பண்ணணும் இல்லை டெலீட் பண்ணணும், இந்த மாதிரினா டேட்டா என்ஹான்ஸ்மெண்ட் வந்து அங்கே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டேட்டா ப்ரெசன்டேஷன் த ஃபைனல் மெத்தட். ஸோ எப்படி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் இது வந்து டேட்டா வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டாவே ஏதாவது ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணலாம். ஃபோல்டரில் சேவ் பண்ணதுக்கப்புறம் நான் அது ஒருவேளை டேரெக்டாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை எஸ்கியூஎல்ல பயன்படுத்தியும் அதனுடைய டேட்டா வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். எஸ்கியூஎல் எதுக்கு பயன்படுத்தலாம்? டேட்டா என்ஹான்ஸ்மெண்ட். ஏதாவது ரோ ஆட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், இல்லை ஃபார்முலாஸ் ஏதாவது கொடுக்கணும்னா அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி சமயத்தில் எஸ்கியூஎல்ல நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் த டேட்டா என்ஹான்ஸ்மெண்ட் இஸ் செட் டன், அதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த லிங்க்கை வந்து டேரெக்டாக உங்களுடைய பவர் பிஐக்குள்ளே லிங்க் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஈஸி டு கிரியேட் அ விசுவலைசேஷன் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஷேர் இட் வித் யுவர். நெக்ஸ்ட் த பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலுக்கும் தேவையான ஒரு 5 கண்டென்ட் இதை பற்றி அவங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் கெட் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். நெக்ஸ்ட் யூ அனலைஸ் த டேட்டா. இது எல்லாரும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா எந்த எக்ஸலாக இருந்தாலும் சரி பவர் ஃபர்ஸ்ட் டேட்டா கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு அனலைஸ். வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டா. அதனுடைய டேட்டா என்ன இருக்குது அதை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். தென் யூ கேன் கிரியேட் த விசுவலைசேஷன் அக்கார்டிங் டு த ரிக்வயர்மெண்ட். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து யூ கேன் ஷேர் இட் வித் யுவர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்.
இல்ல தேவையான எண்ட் யூசருக்கு நீங்க இது ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுனாவும் அது பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் மாடிஃபை. இந்த 5 பாயிண்ட் கண்டிப்பா கவர் ஆகும் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய லேப்டாப்ல ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்க. அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ண உடனே மேல இந்த சர்ச் ஆப்ஷன்ல இப்போ வந்து நான் கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்படியே டைரக்ட்டா இந்த லிங்க்க நீங்க அப்டேட் பண்ணுங்க. இந்த லிங்க்க வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்லயே குடுத்துருக்கேன். ஸோ இந்த powerbia.microsoft.com இந்த லிங்க்க நீங்க குடுத்த உடனே மேனுவலா கூட நீங்க டைப் பண்ணுங்க. இல்ல டைரக்ட்டா நீங்க வந்து என்னுடைய இந்த யூடியூப் சேனல்ல இருந்து கூட நீங்க காப்பி பண்ணிக்கலாம். என்டர் குடுங்க. என்டர் குடுத்த உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். பவர் பிஐ டெஸ்க்டாப். இதுல உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஃப்ரீ அப்படின்னா இதை நீங்க கிளிக் பண்ணும்போது டைரக்டா அப்ளிகேஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணலாம். டிஃபால்ட்டா இங்கிலீஷ்ல இந்த ஃபார்மேட் இருக்கும். பட் இதை நீங்க வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டா இதை நீங்க கிளிக் பண்ணலாம். எக்ஸாம்பிளா நம்ம இதை செலக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். சி டவுன்லோட் லாங்குவேஜ் செட்டப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ்னு இருக்கும். இதில் இங்கிலீஷ்னு இருக்குது ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ இங்கிலீஷ்னு வைக்கிறேன். நெக்ஸ்ட் டவுன்லோட் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் வரும். சூஸ் த டவுன்லோட் யூ வாண்ட். ஸோ ஆல்வேஸ் ஐ ப்ரிஃபர் நான் இதை தான் சஜஸ்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் டவுன்லோட் திஸ் வெர்ஷன் பவர் பி டெஸ்க்டாப் X64. இதனுடைய ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 386 MB கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் சைஸு. கிளிக் ஆன் நெக்ஸ்ட். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குன்னா உங்களுக்கு இந்த சிம்பிள் காட்டும். பாட்டம் ஆஃப் யுவர் ஸ்க்ரீனில் பவர் பிஐ டெஸ்க்டாப் செட்டப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டோட்டல் ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 387. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் 50% இப்போ நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்டும் ஆகலாம், இல்லை மேபி 1 hour கூட ஆகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்பீட் ஆஃப் யுவர் இன்டர்நெட். இந்த ஃபைலை முக்கியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு இருக்கணும். அப்போ தான் குயிக்காக டவுன்லோட் ஆகும். இல்லைனா 10 minutes 15 minutes ஆகிடும். பாருங்கள், இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. உங்களுடைய ஃபைல் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆன உடனே உங்களுக்கு இந்த ஐக்கான் வந்து விசிபிள் ஆகும். யூ கேன் நவ் டபுள் கிளிக் ஆன் திஸ். ஒன்ஸ் இட்ஸ் கெட் டவுன்லோடட் யூ வில் பி ஏபிள் டு see this icon. And here select a language. Here I select English. Click on next. In case if it has அந்த prompt வந்ததுன்னா yes கொடுக்கலாம். உங்களுடைய பவர் பிஐனுடைய அப்ளிகேஷன் வந்து பேக் எண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும் அப்டேட் ஆகும்போது. இப்போ கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஹியர் மேக் ஷுர் யூ ஆர் செலக்டிங் திஸ் ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் இன் தி லைசன்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ நீங்கள் டேரெக்டாக இதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். அடுத்தது கிளிக் ஆன் நெக்ஸ்ட் and install. Now it's getting installed. இந்த லைன் ஃபுல்லுமே green ஆனா your Power BI application is installed. You have to wait for a while. So இப்போ இது கொஞ்சம் கண்டிப்பாகவே டைம் எடுத்துக்கும். As already mentioned, it depends on the speed of internet. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நவ் யூ கேன் கிளிக் ஆன் ஃபினிஷ். இப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. நவ் இட் காட் இன்ஸ்டால்ட். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முன்ன நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தது இப்போ ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் ஃபார் எ வைல். இப்போ அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு பேக் எண்டில் லோட் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஸோ இட் ஸ்டார்டட் கம்மிங் அப். பவர் பிஐ டெஸ்க்டாப் காட் இட். இந்த மாதிரி மெசேஜ் பாக்ஸ் வந்ததுன்னா காட் இட்னு கொடுங்க. அதுக்கு அடுத்தது you can just simply close this. இப்போ உங்களுடைய பவர் பிஐனுடைய டெஸ்க்டாப் வெர்ஷன் வந்து உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆயிருக்கு. மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷனுடைய பவர் பாயிண்ட், வேர்ட், எக்ஸல் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனு, திஸ் இஸ் கால்ட் மெனுன்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் டேப் இருக்கிறதா. நெக்ஸ்ட் ஹோம் அண்ட் இன்சர்ட் அண்ட் மாடலிங். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து மெனு பார் நம்ம சொல்லலாம். ஸோ ஃபைலில் போனோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபைல் எப்படி நம்ம சேவ் பண்ணுறது,
இதனுடைய ஃபைல் எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது, இல்ல இம்போர்ட் பண்றது, எப்படி பப்ளிஷ் பண்றது, நியூ ரிப்போர்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம். இத பத்தி எல்லாமே இந்த ஃபைல்ல இருக்கு. அண்ட் ஹோம் டேப்ல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்? கவர் பண்ண போறோம். வைல் கிரியேட்டிங் அ டேஷ்போர்ட் இது எல்லாமே நம்ம இத லேர்ன் பண்ண போறோம். எப்படி கெட் டேட்டா, எப்படி எக்ஸெல் டேட்டாவ எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம், அண்ட் எஸ்கியூஎல் சர்வர் எப்படி கனெக்ட் பண்றது, ரிஃப்ரெஷ் எப்படி பண்றது, டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா எப்படி பயன்படுத்தலாம், நியூ மெஷர் இது எல்லாமே வந்து ஹோம் டேபுக்கு கீழ இருக்கு. அடுத்தது இன்சர்ட் கீழ நம்மளுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நியூ விசுவலைசேஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி ஆட் பண்ணலாம், பட்டன்ஸ் எப்படி, ஷேப்ஸ் எப்படி, இது மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம தேவைப்படும்போது எல்லாமே ஒன் பை ஒன்னா யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் கால்டு மெனு பார். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு மெனி டேப்ஸ் இருக்கும். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூல் பார் நம்ம சொல்லலாம். மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். இந்த மெனு பார் கீழ ஒரு மெனு பார் கீழயும் நிறைய நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். திஸ் கால் டூல் பார். அண்ட் இந்த லெஃப்ட் சைடு ஆஃப் யுவர் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லைங்களா, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதனுடைய டிஃபரன்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரிப்போர்ட்னா வேர் வி கிரியேட் த விசுவலைசேஷன். திஸ் இஸ் த கால் லேஅவுட். இதனுடைய தான் ரிப்போர்ட் லேஅவுட்னு சொல்லுவோம். இங்க நம்ம தேவையான மெட்ரிக்ஸையும் சார்ட்டையும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். திஸ் இஸ் கால்ட் ரிப்போர்ட் வியூ. அடுத்து இருக்கக்கூடியது டேட்டா. ஸோ இந்த டேட்டா நம்ம கிளிக் பண்ணும்போது நீங்க என்ன டேட்டா நீங்க இம்போர்ட் பண்றீங்க. இட் கேன் பி எக்ஸல் ஆர் இட் கேன் பி எஸ்கியூஎல் சர்வர் ஆர் எனி அதர் லிங்க். இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த லிங்க்னுடைய டேட்டா இங்க பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் எக்ஸல் டேட்டா நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த டேட்டாவை மட்டும் தான் நம்ம இந்த டேட்டா வியூல பார்க்க முடியும். பட் whereas the difference இந்த ரிப்போர்ட் வியூல we can see only the metrics that we create. நம்ம என்ன மெட்ரிக்ஸ் நம்ம சார்ட் நம்ம கிரியேட் பண்றோமோ அதை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாடல். மாடல் எதுக்கு நம்ம கிரியேட் பண்ணுவோம்னா டு கனெக்ட் டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ். ஸோ ஒரு சில டைம் என்ன இருக்குன்னா டிஃப்ரெண்ட் ஷீட்டை இம்போர்ட் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் டேபிள் இன்சர்ட் பண்ணுவோம், பட் ஆனால் ரிலேஷனே இருக்காது. ஸோ வி கிரியேட் ரிலேஷன்ஷிப். ஸோ அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னு நம்ம கவர் பண்ண போறோம். இது ஒரு முக்கியமான இது. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த 3 ஃபீல்டையும் நம்ம கண்டிப்பா கவனிக்கணும். இதில தான் நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ். ஸோ ஃபில்டர்ஸ் வந்து 3 மெத்தட்ஸ் இருக்கு. இத ஒரு எக்ஸாம்பிள் நான் செலக்ட் பண்ணும்போது தெரிய வரும் பாருங்க. ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் விஷுவல் அண்ட் ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் பேஜ், ஃபில்டர்ஸ் ஆன் ஆல் பேஜஸ். ஸோ இந்த பர்ட்டிகுலரை மட்டும் நம்ம விசுவலைசேஷன்ல ஃபில்டர் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் பயன்படுத்தலாம். இல்ல இந்த பேஜ் மாத்திரம் நம்ம ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ல நம்ம பயன்படுத்தலாம். அது drag and drop. ஜஸ்ட் அதெல்லாமே ஈஸி தான் கவர் பண்ண போறோம். அண்ட் when you have multiple pages, simply you will create new one more page. ஓகே, ஒரு டைம் நம்ம இங்க ஃபில்டர் ஆட் பண்ணும்போது எல்லா பேஜஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா you can use the last option. It is called filter on all pages. இது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணும்போது ஒன் பை ஒன்னா நம்ம கவர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தா விசுவலைசேஷன். இட் பிளேஸ் a very important role in this பவர் பிஐ. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி நியூ விசுவலைசேஷன் எப்படி கிரியேட் பண்றது. எக்ஸாம்பிளா இதை நான் கிளிக் பண்ணா போதும் நியூ விசுவலைசேஷன் இந்த ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிடும். பட் தேர் ஒன்ட் பி எனி டேட்டா அன்லெஸ் யூ drag and drop. இங்க பார்த்தீங்கன்னா இங்க எனேபிள் ஆயிடும். இப்போ உங்களுடைய ஃபீல்டில் ஒன்னொன்னா நீங்க எந்தெந்த காலம் நீங்க கிரியேட் பண்ண போறீங்களோ அதை அப்படியே நீங்க drag and drop பண்ணா நம்மளுக்கு டேட்டாவும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ விசுவலைசேஷன்ல ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ண உடனே என்ன மாதிரியான சார்ட் நீங்க கிரியேட் பண்ணலாம், அண்ட் அதனுடைய ஃபார்மேட் எப்படி நம்ம எடிட் பண்ணலாம், டேட்டா லேபிள் எப்படி ஆட் பண்றது, இல்ல டைட்டில் எப்படி ஆட் பண்றது, என்னோட ஃபாண்ட் சைஸ் எப்படி சேஞ்ச் பண்றது, இது எல்லாமே நம்ம எங்க யூஸ் பண்றோம்னா இந்த விசுவலைசேஷன்ஸ் கீழ மட்டும் தான் பயன்படுத்த போறோம். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ். ஸோ இந்த ஃபீல்ட்ஸ்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய பவர் பிஐ நீங்க ஓபன் பண்ணும்போது இந்த ஃபீல்ட்ஸ் வந்து எம்டியா இருக்கும். உங்களுடைய பவர் பிஐ லெவன் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க, எதுவுமே இருக்காது அன்லெஸ் யூ கனெக்ட் எனி எக்ஸல் டேட்டா. ஸோ எக்ஸல் டேட்டா வந்து நீங்க கனெக்ட் பண்ணும்போது இல்லை ஏதாவது வேற சர்வர் லிங்க் இல்லை லிங்க் போர்ட்டல்ல லிங்க் பண்ணும்போது தான் இந்த ஃபீல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லைனா இது வந்து பிளாங்கா இருக்கும். இதை நீங்க இங்க கிளிக் பண்ணா உங்களுடைய எக்ஸல் ஃபைல்ல இருக்கக்கூடிய ஒரு காலம்ஸ் அப்படின்னா ஹெட்டர்ஸ்னுடைய நேம் இருக்கும். நீங்க டைரக்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விசுவலைசேஷன் இங்க நீங்க கிரியேட் பண்ணலாம். உங்களுடைய டேட்டா as soon as you import ஏதாவது வந்து சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாவது ஃபார்முலா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது we should click on the transform data. இந்த ஹோம் டேப்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா transform data நீங்க கிளிக் பண்ணாவே போதும், இமிடியேட்டா இட் வில் டேக் யூ டு த another window. It is called a பவர் query editor. உங்களுடைய டேட்டால ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா இங்க தான் நம்மளால பண்ண முடியும். பவர் query editor. It is both are integrated. So for now I'll close this. இந்த blank பேஜ்ல இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட்ஸ்க்குள்ள எந்த ஒரு டேட்டாவும் நம்ம கனெக்ட் பண்ணல அப்படின்னா லிங்க் பண்ணல.
இப்போ எப்படி நம்ம பண்றது டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் டேட்டா எப்படி இம்போர்ட் பண்றதை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கிளிக் ஆன் ஹோம் டேப், இந்த ஹோம் டேபு கீழே கெட் டேட்டா இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது எக்ஸல் தான். எக்ஸல் டேட்டா இம்போர்ட் பண்றது ரொம்பவே ஈஸி. அடுத்தது பவர் பிஐனுடைய டேட்டா செட் நம்ம பயன்படுத்தலாம். இல்லை அதிகமாக இன்னொரு ஆப்ஷன் வந்து எஸ்கியூஎல் சர்வர் வந்து நம்ம பயன்படுத்தியே நம்மளுடைய டேட்டா இம்போர்ட் பண்ணலாம். இந்த ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா டைரக்டா இந்த 4 ஆப்ஷன் பயன்படுத்தி இம்போர்ட் பண்ண முடியும். இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் ஈஸியான முறையில் ஆக்சஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் தான். இப்போ அந்த எக்ஸல் டேட்டாவை எப்படி நம்ம இம்போர்ட் பண்றதுன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பாத்தீங்கன்னா கிளிக் ஆன் டேட்டா அண்ட் எக்ஸல் ஒர்க் புக் அதை கிளிக் பண்ணலாம். இல்லை டைரக்டா இதையும் நம்ம கிளிக் பண்ணலாம் இந்த ஆப்ஷன். And navigate to the folder where you have created or saved a Excel sample file. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா desktop, Power BI, அந்த Power BI ல Power BI training participants. Click on open. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணும்போது இட் டேக்ஸ் அ while. இட் validates the file first. அந்த வேலிடேட் பண்ணி அந்த ஃபைலில் என்னென்ன இருக்குன்னு நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டும். இந்த ஃபீல்ட்ஸில் இப்போ எதுவுமே இல்லை. பட் ஒன்ஸ் இங்கே இம்போர்ட் பண்ண உடனே அந்த எக்ஸல் இருக்கக்கூடிய காலம் எல்லாமே இங்கே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் வித் ஷீட் நேமோட. ஸோ இப்போ இந்த எக்ஸல் ஃபைலில் இந்த டேட்டா ஷீட் நம்மளுக்கு விசிபிள் ஆகுது. இதை கிளிக் பண்ணால் போதும் நம்மளால என்னென்ன காலம் இருக்க எக்ஸல் ஃபைல் அதெல்லாம் பார்க்க முடியும். இந்த டேட்டான்றது என்னன்னா அந்த எக்ஸல் ஃபைலில் எக்ஸாம்பிள் அந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். இந்த எக்ஸல் ஃபைலில் இருக்கக்கூடிய காலம்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷீட் தான் இருக்குது. டேட்டான்ற ஷீட்டில் மல்டிபிள் காலம்ஸ் இருக்குது. ட்ரைனிங் மாடல், நேம், இமெயில் ஐடி இது எல்லாமே இருக்குது. இந்த காலம்ஸ் தான் நம்மளுக்கு பவர் பிஐல நம்மளுக்கு இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரைனிங் மாடல், நேம், இமெயில் அட்ரஸ் எல்லாமே இருக்கு. இது என்ன டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டானா உங்களுடைய எக்ஸல் ஃபைல் இருக்கக்கூடிய ஏதாவது டேட்டா வந்து இன்கரெக்டா இருக்கு, டெலீட் பண்ணணும், இல்லை புதுசாக காலம் ஆட் பண்ணணும், இல்லை எக்ஸாம்பிள் எரர் இருந்தால் அது எப்படி ஜீரோன்னு மாத்துறது, நல் வேல்யூ இருந்தால் அதே எப்படி ஜீரோன்னு மாத்துறது, இதை பற்றி எல்லாமே எடிட் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும்னா டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணால் போதும். இட் வில் டேக் யூ டு த பவர் query எடிட்டர். அது வந்து இன்னொரு பேஜ். அது எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். சிம்பிளாக எல்லாருக்கும் ஈஸியாக புரியுன்ற மெத்தடில் இதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே லோட் பண்ண போதும். நம்மளுடைய டேட்டா எப்படி நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். So Power BI is enough capable to understand the type of data. ஸோ உங்களுடைய எக்ஸல் ஃபைலில் ஒரு சில டேட் ஃபார்மேட்டில் இருக்கும், ஒரு சிலது சம் வேல்யூ நியூமரிக் வேல்யூவில் இருக்கும், ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு டேட்டா இம்போர்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் போதும். இந்த டேட்டான்றது என்ன, அந்த ஷீட் நேம். இதுக்கு கீழே இவ்வளோ காலம்ஸ் இருக்குது. இங்கே 3 டைப் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, இன்னொன்று நியூமரிக் இல்லை டேட் ரேஞ்ச். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டைப்பில் இந்த பிளாங்க்னு இருந்ததுன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து சம் வேல்யூ, இது வந்து நியூமரிக் வேல்யூவு. இந்த டேட் ரேஞ்ச் வந்து எக்ஸலில் கூட இந்த ஆப்ஷன் இல்லை, பட் நம்ம பவர் பிஐயில் இந்த மாதிரியான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஆப்ஷன். எப்படின்னா டேட் ஹையரார்கி. பவர் பிஐ இட்செல்ஃப் இட் ஐடென்டிஃபைஸ் த டேட் டேட்டா டைப். அதனுடைய டேட்டா டைப் கண்டுபிடிச்சி அதில் வந்து ஹையரார்கி இயர், குவார்ட்டர், மந்த். இதை நீங்கள் எக்ஸலில் பயன்படுத்தணும்னா ஃபார்முலா பயன்படுத்தணும். பட் இங்கே வந்து அப்படி தேவையில்லை. ஏதாவது ஒரு வேல்யூ வந்து இயர் வைஸாக பார்க்கணும், குவார்ட்டர் வைஸாக பார்க்கணும், மந்த் வைஸாக பார்க்கணும்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விசுவலைசேஷன் நம்ம எப்படி பயன்படுத்துறது முன்னாடி கண்டிப்பாக இந்த டேட்டா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே இந்த விசுவலைசேஷனில் டேட்டா பயன்படுத்தும் போது என்ன எக்ஸாக்டான ரிக்குவயர்மெண்ட் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அட்டண்டன்ஸ் பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நேமு, மாடல் நேம் அண்ட் டேரக்டர், சீனியர் டேரக்டர், இந்த மாதிரி சீனியர் மேனேஜர்ஸ் ப்ளஸ் அவங்களுடைய எம்ப்ளாயி ஐடி, மேல் அப்புறம் ஃபீமேல் இல்லை டீம் வைஸாக கூட நம்ம எல்லா விசுவலைசேஷன் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக இங்கே நம்மளுக்கு டீம் 1ல இருந்து எத்தனை பேர் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க இல்லை அட்டன் பண்ணியிருக்காங்க. டீம் 1ல வந்து ஃபோர் மெம்பர்ஸ். அண்ட் அடுத்தது வந்து டீம் 2ல வந்து பார்த்தோம்னா அடுத்தது நம்மளுக்கு 12 மெம்பர்ஸ் இருக்காங்களே. இது மாதிரி ஒன்று நம்ம விசுவலைசேஷனில் பார்க்கணும் அப்படின்னும் போது மேனுவலாக எக்ஸல் டேட்டாவில் பார்க்கறதுக்கு பதிலாக விசுவலைசேஷனில் எவ்வளோ அழகாக நம்ம பார்க்கலான்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரிப்போர்ட் பேஜில் ஒரு விசுவலைசேஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம். டீம் வைஸாக இப்போ எனக்கு வால்யூம் பார்க்கணும், எத்தனை பேர் ப்ரெசென்ட்டாக இருக்காங்க, இல்லை எத்தனை பேர் அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும், ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் டேரெக்டாக இந்த நியூ விஷுவல் கிளிக் பண்ணலாம். இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய இந்த காலம் சார்ட் இல்லை ஸ்டாக் பார் சார்ட் கூட நம்ம பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காலம் சார்ட் பயன்படுத்தலாம். இதை கிளிக் பண்ண உடனே நியூ விசுவலைசேஷன் கிரியேட் ஆகிடும். ஸ்டாக் பார் சார்ட் வந்து இது வந்து இப்போ சாம்பிள் தான், இதில் எந்த டேட்டாவும் இல்லை. when you drag and drop it will get reflect all the data வந்து விசுவலைசேஷன் ஆகும். இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது இதில் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ். இங்கே எக்ஸ் ஆக்சஸ்னு என்னென்னா ஸ்ட்ரிங் வேல்யூ, நம்ம வந்து டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ எதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோமா அது எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. எக்ஸாம்பிள் டீம் 1, டீம் 2ன்றது. ஒய் ஆக்சஸில் நம்மளுக்கு வேல்யூ நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டீம் நேம் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் டைரக்ட்லி இங்கே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது
Power BI is enough capable to identify the values or string text function. இங்க பார்த்தீங்கன்னா டீம்ன்றது நம்மளுக்கு டெக்ஸ்ட் தான் இருக்கு. அதனால x axisல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் y axisல வேல்யூ காமிக்கணும். டீம் 1 இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னா அது எப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த சம் இதுல ஏதாவது ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ இது வந்து எம்ப்ளாய் ஐடி drag and drop in y axis சம் ஆஃப் எம்ப்ளாய் ஐடி வருது, பட் அப்படி வரக்கூடாது. இந்த டிராப் டவுன்ல கிளிக் பண்ணி கவுண்ட்டுக்கு மாத்திக்க. இதுல நம்மளுக்கு இப்ப டீம் 2 டீம் 5ல இருந்து எத்தனை பேர் அட்டன் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல விசுவலைசேஷன்ல இதுல வந்து டேட்டா லேபிள்ஸ் நம்ம எனேபிள் பண்ணிக்கணும். எனேபிள் பண்ணும்போது இதனுடைய வேல்யூ எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் விசுவல் இந்த வேல்யூஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9 இந்த ஃபாண்ட் சைஸ் இதை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கடுத்து இதை வந்து போல்டு பண்ணிக்கலாம். அப்போ அவன் நம்பர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த விசுவலைசேஷன்ல நெக்ஸ்ட் பார் சார்ட் பார்க்கலாம். பார் சார்ட்னா நம்ம நெக்ஸ்ட் இந்த பார் சார்ட் எடுத்துக்க போறேன். இந்த பார் சார்ட்ல கிளஸ்டர்ட் பார் சார்ட் இதுல வந்து நம்ம இந்த சீனியர் மேனேஜர் வைஸ்ல நான் பார்க்க போறேன். இப்போ டிராக் அண்ட் ட்ராப் இப்போ ஸ்லைட் சேஞ்ச் ஒய் ஆக்சஸும் எக்ஸ் ஆக்சஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த பார் சார்ட்ல எப்பயுமே ஒய் ஆக்சஸ் வந்து நம்மளுக்கு நேம் ஸ்ட்ரிங் வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கும், வேல்யூ வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல வந்துடும். இப்போ இதனுடைய கவுண்ட் வந்து இங்க டிராக் அண்ட் ட்ராப் இதுல வந்து கன்வெர்ட் டு கவுண்ட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். மீன் நம்ம ஆட் பண்ண மாதிரி இதனுடைய டேட்டா லேபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணி முக்கியமாக நிறைய காய் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்ட் ஆர் 100% ஸ்டேக் பார்னால் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்னாரியோ வரும்போது நம்ம பயன்படுத்து ட்ரெண்டிங் பார்க்கணுன்னா எப்படி இந்த மாதிரியான லைன் அண்ட் ஸ்டாக்ட் காலம் சார்ட் எல்லாம் எப்படி பயன்படுத்துறது. அடுத்தது ஜாப் லெவல் பேஸ் பண்ணி எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க பார்க்க போகிறோம். ஜாப் லெவல் அண்ட் அடுத்தது வந்து பார்த்தோம்னா வேல்யூஸில் இதை நம்ம போட போகிறோம். இங்கே இதை கன்வெர்ட் டு கவுண்ட். ஸோ பார்க்கும்போது தெரியுது அனலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் 8 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நியூ இதில் இங்கே இருக்கக்கூடிய பை சார்ட். பை சார்ட் எதுக்கு பார்க்கலாம், வென் யூ ஹேவ் அ லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டகரி வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து மேல் வர்சஸ் ஃபீமேல் ஜெண்டர் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் இதில் இருக்கக்கூடிய இந்த எம்ப்ளாய் ஐடி வந்து வேல்யூவில் நம்ம போட்டால் போதும். இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் தெரியும். இந்த சம்ன்றதை கண்டிப்பாக நீங்கள் கவுண்ட்டுக்கு மாற்றிக்கோங்க. எனக்கு இங்கே யூனிக் கவுண்ட் எது இல்லை, அதனால இதை கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவரால் பார்ட்டிசிபென்ட்ஸில் ஃபீமேல் தான் அதிகமாக இருக்காங்க. இதை பார்க்கும்போது தெரியும் இதுதான் ஆக்கியபைட் மோர் ஸ்பேசஸ். ஸோ 22 people 57% ஃப்ரம் ஓவரால் 100%. அதுக்கு அடுத்தது நம்ம இந்த டேட்டா பயன்படுத்தி என்ன நம்ம கிரியேட் பண்ணலாம்னா இந்த டோனட் சார்ட்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டோனட் சார்ட் இல்லை ட்ரீ மேப் எல்லாம் இந்த குளோபல் மேப் டேட்டாக்கெல்லாம் நம்ம சேல்ஸ் டேட்டா இல்லை குளோபல் வைஸாக பார்க்குறது அந்த மாதிரி இருக்கும் போகும்போது இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீல்டு மேப்பும் இந்த மேப்பும் இருக்கக்கூடியதில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எனக்கு டோட்டல் கவுண்ட் பார்க்கணும், எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரைனிங்க்கு அப்படின்னும் போது இந்த கார்டு மேலே கிளிக் பண்ணிக்கலாம் அண்ட் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தி எம்ப்ளாய் ஐடி. இது வந்து சம்மில் இருக்கிறது வந்து கவுண்ட் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆப்டட் திஸ் ட்ரைனிங் இட்ஸ் 38. ஸோ எங்கேயாவது ஒரு நீங்கள் சம்மா இல்லை கவுண்ட்டாக பார்க்கறதுக்கு வந்து சிம்பிளான இந்த கார்டு ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் இந்த டேட்டாவை பயன்படுத்தி அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்த ஸ்லைசர் பார்க்கலாம். ஸ்லைசர் செலக்ட் பண்ண உடனே என்ன ஸ்லைசர் வேணும்னா டீம் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் கொடுத்த உடனே இப்போ டோட்டலாக வந்து 38 people ஹவ் ஆப்டட் 38 பேர் வந்து ஆப்ட் பண்ணியிருக்காங்க அட்டன் பண்ணியிருக்காங்க. பட் டீம் ஒன்லேருந்து எத்தனை பேர் இதை நம்ம செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மாறும். பாருங்கள், டீம் ஒன்லேருந்து 4 பேர், டீம் 2லேருந்து 12 மெம்பர்ஸ், டீம் 3லேருந்து 3 பேர். அதே மல்டிபிள் டீம் செலக்ட் பண்ணணும்னா பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ யூ கேன் செலக்ட் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டேபிள் இல்லை மெட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுதுன்னு கூட பார்க்கலாம். நியூ விஷுவல் இந்த டேபிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஓவரால் நேம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இத்தனை பேர் நம்மளுக்கு இப்போ நம்ம அட்டன் பண்ணியிருக்காங்க நம்ம ட்ரைனிங்கு. அது இந்த அட்டண்டன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து அதுக்கு நேமு கீழே ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ இப்படி தான் நம்ம டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுறது. அண்ட் அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த மெட்ரிக்ஸ் எதுக்கு பயன்படுத்தலைன்னா பியூ டேபிள் யாராவது கிரியேட் பண்ணியிருந்தா தெரியும் வேர் யூ கேன் கிரியேட் மெட்ரிக்ஸ். ஸோ இந்த இடத்துல இந்த மெட்ரிக்ஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த டீமுக்கு கீழே ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபர்ஸ்ட் வந்து டீம் 1 டீம் 2 எல்லாமே வந்துடும். ஆனால் இந்த டீமுக்கு கீழே டீம் 1க்கு கீழே யார் யார் இருக்காங்க அப்படின்னு எப்படி பார்க்கலாம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த நேம் வந்து நான் அப்படியே இந்த நேமுக்கு கீழே இந்த ரோலை வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். இப்போ நம்மளால இதை பார்க்க முடியுது. டீம் 1க்கு கீழே எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஓகே டீம் 1க்கு கீழே ஜெஃப், ஜோசப், கெவின், ரிச்சர்ட் இவங்க எல்லாமே வந்து டீம் 1 கீழே இருக்காங்க. அண்ட் டீம் 2 கீழே இத்தனை பேர் சார்லஸ், டேவிட், டொனால்ட் இவங்க எல்லாமே வந்து டீம் 2ல இருக்காங்க. இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கு இந்த இதை நீங்க பயன்படுத்தலாம். பட் இதெல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா பயன்படுத்தி ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டான ஒரு டேட்டாவை எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் இருக்குது பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா எங்கேருந்து நம்ம வருதுன்னு பார்க்கணும். கண்டிப்பாக இது எக்ஸல் ஃபைலேருந்து தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணணும்.
எக்ஸெல் ஃபைல் ஓப்பன் பண்ணோனே பார்க்கலாம் என்ன மாரியான சேலஞ்சஸ் இருக்குன்னு. இங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து உங்களுக்கு பிளாங்க்கா இருக்கு. பட் இங்கே நம்ம டைரக்ட்டாவே ரிமூவ் பண்ணிக்கலாம்ல. எதுக்கு பவர் பிஐல ரிமூவ் பண்ணணும்னு நீங்க கண்டிப்பா கேள்வி கேட்கலாம். ஒரு ஒரு டைம் உங்களுடைய ரா டேட்டா இப்படி இருக்கு. எக்ஸ்போர்ட் பண்ற டேட்டானா, இந்த இடத்துல ஒரு ஒரு டைமும் நீங்க மேனுவலா பண்ண முடியாது. பட் பவர் பிஐல ஒரு டைம் பண்ணிட்டோம்னா போதும். நெக்ஸ்ட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிஃபால்ட்டா ரிமூவ். ஓகே, இங்க ஒரு பிளாங்க் இருக்கு நம்மளுக்கு. அண்ட் இங்க ஒரு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலம் 1 பிளாங்க் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம், நம்ம பவர் பிஐலயே நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே. இப்ப நம்ம எக்ஸெல்ல பார்த்த அந்த டேட்டாவ ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணலாம். கோ டூ இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸெல் ஃபைல். இந்த ஃபைல தான் நான் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஒரே ஒரு ஷீட் தான் இருக்கு இந்த எக்ஸெல் ஃபைல்ல. அந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து பிளாங்க்கா இருக்கிறதுனால அதுதான் ஹெட்டரா கன்சிடர் ஆகுது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. லோட் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் கூட நீங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொண்டு வரலாம். தட் இஸ் செகண்ட் ஆப்ஷன். பட் நான் டைரக்ட்டா இப்ப வந்து நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொண்டு வந்தாச்சு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செகண்ட் காலம் நம்ம ரிமூவ் பண்ணலாம். எல்லாமே பிளாங்க்கா இருக்கு. அண்ட் இதுல என்ன பண்ணலாம், நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் கிளிக் இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு ரிமூவ். இத நம்ம கிளிக் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளாங்க் என்டயர் காலம் வந்து நம்மளுக்கு டெலீட் ஆயிடும். அப்படியே டுவார்ட்ஸ் ரைட் சைடு நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தா தெரியும். எல்லா டேட்டாவும் கரெக்ட்டா இருக்கு. பட் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் இப்ப, ரிமூவ் பண்ணிட்டு, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த காலமே தான் நம்ம ஹெட்டரா கன்சிடர் பண்ணணும். அது எப்படி நம்ம பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோ டூ ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. இதில இருக்கக்கூடிய யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ. இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் ஹெட்டர். இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணா போதும். இந்த ஃபர்ஸ்ட் ரோ என்ன இருந்தோ அதுவும் நம்மளுக்கு ஹெட்டரா கன்சிடர் ஆகும். பாருங்க. ட்ரெய்னிங் மாடல், நேம், இமெயில் ஐடி அண்ட் டைரக்டர் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காலம் வந்து டிஃபால்ட்டா ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்த முறை இந்த சேம் டேட்டா நீங்க அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபங்ஷன் எல்லாமே நீங்க பார்க்கலாம். நீங்க பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டெப்பும் நம்மளுக்கு இங்க ரெக்கார்ட் ஆயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதுவே நம்மளுக்கு அப்டேட் பண்ணி குடுத்துரும். எக்ஸாம்பிளா ஒரு மேக்ரோ கிரியேட் பண்ணும்போது அந்த டாஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரன் பண்ற மாரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இதுவே கேப்சர் ஆயிடும். அண்ட் அதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத டுவார்ட்ஸ் ரைட் சைடு வரலாம். ரைட் சைடுல இங்க இருக்கக்கூடிய இந்த நல் வேல்யூ இன் பிட்வீன் த காலம்ல அங்க பாருங்க. இந்த காலம்ல நெறைய நல் வேல்யூ இருக்கு. இதெல்லாம் எப்படி 0 பண்ணலாம்? இல்ல பாருங்க இங்க கூட ஒரு காலம் வந்து நம்மளுக்கு காலம் 6ன்னு இருக்கு. இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரைட் கிளிக் அண்ட் ரிமூவ். இப்ப ரிமூவ் பண்ணதுக்கு அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இந்த நல் வேல்யூ. இந்த பர்ட்டிகுலர் சீனியர் மேனேஜர் இந்த காலம்ல ஒரு சில இடத்துல வந்து பிளாங்க் இருக்கு. இந்த பிளாங்க் இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இல்ல ரீப்ளேஸ் வித் 0 இல்ல ஏதோ டிஃபரெண்ட் வேல்யூ மூலியமா பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம் அதுக்கு ரைட் கிளிக் இந்த இதுல ரீப்ளேஸ் வேல்யூஸ். ஸோ பார்த்தீங்களா இந்த இடத்துல நம்மளுக்கு காட்டும் நல் வேல்யூ வேல்யூ டூ ஃபைண்ட். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் நல் வேல்யூ ரீப்ளேஸ் வித் 0வோட நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ணுமா? இல்ல பிளாங்கோட ரீப்ளேஸ் பண்ணுமா? அது நம்மளுடைய விருப்பம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளா 0 நான் குடுக்குறேன். அண்ட் கிளிக் ஆன் ஓகே. ஸோ பாருங்க எங்கெங்க நம்மளுக்கு நல் இருந்ததா, அங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து 0ன்னு நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இதே மாரி வேல்யூஸ்ல நம்மளுக்கு ஏதாவது நல் வேல்யூ இருந்ததுன்னா, ரொம்ப ஈஸியா இந்த சேம் மெத்தட் பயன்படுத்தி நம்ம மாத்திக்கலாம். இல்ல இந்த 0ன்னு இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் வந்து பிளாங்க்கா கொண்டு வரணும் அப்படின்னா, ரொம்ப ஈஸி. இங்க இருக்கக்கூடிய இந்த வேல்யூ ஃபைண்ட் 0 நீங்க ஒரு ஸ்பேஸ் குடுத்தோம்னா ஓகே. ஓகே குடுத்தா போதும். இந்த இடத்துல எது வேல்யூ நம்மளுக்கு காட்டாது. பட் இங்க வந்து நமக்கு ஒரு ஸ்பேஸ் அசைன் ஆயிரும். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இந்த இமெயில் ஐடியில இந்த பிஃபோர் அட் தி ரேட் இருக்கக்கூடியதுக்கு எல்லாமே நேம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது எல்லாமே டொமைன். ஸோ இப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நேம மாத்திரம் நம்ம செப்பரேட்டா கொண்டு வரலாம். அது எப்படி நம்ம கொண்டு வரது? எப்படி இந்த காலம் வந்து ஸ்ப்ளிட் பண்ண பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளா ஜெஃப், டானி அண்ட் டொனால்ட் இந்த நேம்ன்றதெல்லாம் ஒரு காலம்ல. இந்த டொமைன் சாம்பிள் அண்டர்ஸ்கோர் டெமோன்றது ஒரு டொமைன். இது செப்பரேட் காலம்ல வரணும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த காலம் வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். எப்படி காலம் டூப்ளிகேட் பண்றதுன்னா, ரைட் கிளிக் டூப்ளிகேட் காலம். ஸோ டூப்ளிகேட் காலம் பண்ணியாச்சு. இப்ப இந்த இடத்துல இப்ப க்ளோஸா பார்த்தீங்கன்னா, இமெயில் காப்பி அப்படின்னா இது வந்து 2வது காலம். டூப்ளிகேட் பண்ணியிருக்கக்கூடியது. இந்த இடத்துல கோ டூ ஸ்ப்ளிட் காலம் டெலிமேட்டர் சேம் ஆப்ஷன். இந்த இடத்துல நம்ம கஸ்டம்ல வந்து அதர் பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த இடத்துல அட் தி ரேட் பயன்படுத்தி கிளிக் ஆன் ஓகே. ஸோ இங்க நம்மளால பார்க்க முடியும். இமெயில் காப்பி டாட் 1ன்றது ஒரு காலமும், இமெயில் காப்பி டாட் 2ன்றது இன்னொரு காலம். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி இத நம்ம ரீநேம் பண்றதுன்னு நம்ம பார்க்கணும். சரி இந்த ஃபுல் நேம் எப்படி நம்ம ரீநேம் பண்றது? இந்த ஹெட்டர். ரைட் கிளிக் ரீநேம் 4த் ஆப்ஷன் ஃப்ரம் தி பாட்டம். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபுல் நேம் நம்ம குடுத்துக்கலாம். அண்ட் இங்க இருக்கக்கூடிய இத வந்து நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா, ரீநேம் டொமைன் நம்ம குடுக்கலாம். இப்படிதான் ரொம்ப சிம்பிளா உங்களுடைய காலம் டூப்ளிகேட் பண்றதும் சரி, இந்த காலம் ஸ்ப்ளிட் பண்றதும் சரி.
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ ஒரு கண்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம். என்ன கண்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். இப்ப இந்த சேலரின்றது பார்த்தீங்கன்னா 10,000, 11,000, 12,000, 14,000 இந்த மாரி இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து 20,000 மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஹை சேலரின்னு போடணும். 20,000 கீழ இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும், லோ சேலரி நம்மளுக்கு இன்னொரு காலம்ல நம்மளுக்கு காட்டணும். அது எப்படி நம்ம கண்டிஷனல் காலம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம் இப்ப. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? கிளிக் ஆன் ஆட் காலம் அண்ட் கண்டிஷனல் காலம். கண்டிஷனல் காலம் கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நம்ம வந்து சேலரி ஸ்டேட்டஸ்ன்னு நம்ம போடலாம். காலம் நேம் குடுத்தாச்சு. வாட் இஸ் அவர் கண்டிஷன்? இதனுடைய கண்டிஷன் வந்து சேலரி. எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம இப்ப கண்டிஷன் பார்க்க போறோம். சேலரின்ற காலம்ல ஈக்குவல்ஸ்ன்னு இருக்கு பதிலா நம்ம கண்டிஷன் என்ன நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. இஸ் கிரேட்டர் தென் கிரேட்டர் தென் 20,000 இருந்ததுன்னா, தென் அவுட்புட் ஷுட் பி ஹை. ஹை சேலரி. அடுத்தது ஆட் கிளாஸ் அப்படின்னா இன்னொரு கண்டிஷன். ஒருவேளை இந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் அதே மாரி சேலரி தான். இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 20,000 இருந்ததுன்னா, லோ சேலரி நம்ம குடுக்கணும். ஸோ இது குடுத்தாச்சு இப்ப 20,000 அண்ட் தென் இட் ஷுட் கன்சிடர் அஸ் லோ சேலரி கண்டிஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அத விட வேற ஏதாவது நம்ம கண்டிஷன் இன்னொரு கண்டிஷன் இருக்குன்னா, இன்னொரு கிளாஸ்லயே ஹெல்ஸ்ல ஆட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த 2 கண்டிஷன் போதும். கிளிக் ஆன் ஓகே. இப்ப நம்மளுக்கு இங்க எல்லாமே நம்மளுக்கு நியூ காலம்ல கண்டிஷனல் பிரகாரம் நம்மளுக்கு இங்க நியூ காலம் கிரியேட் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்தா தெரியும். ஹை சேலரி செலக்ட் பண்ணா வி ஷுட் ஹேவ் அ சேலரி ஒன்லி கிரேட்டர் தென் 20,000 மேல தான் இருக்கணும். இப்ப இந்த இடத்துல போய் சேலரி பாருங்க. பாருங்க எல்லாமே 20,000 மேல தான் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இப்ப நம்ம இந்த லோ சேலரி நான் செலக்ட் பண்ணா இட் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 20,000. அதே மாரி இங்க வந்து பார்த்தோம்னா தெரியும் நம்மளுக்கு. நம்மளுடைய 20,000 எக்ஸாக்ட் 20,000 ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 20,000 இருந்தா நம்மளுக்கு லோ சேலரி நம்மளுக்கு காட்டும். தான் கண்டிஷன். ஓகே. இப்ப இந்த ஸ்டெப் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப மேக் ஷூர் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளிக் ஆன் ஹோம் டாப். ஹோம் டாப் கிளிக் பண்ண இடத்துக்கு க்ளோஸ் அண்ட் அப்ளை. க்ளோஸ் அண்ட் அப்ளை. இத கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு இந்த நியூ காலம் எல்லாம் அப்படியே வரும். இப்ப நம்ம இந்த ஏரோ மார்க் மேல கிளிக் பண்ணா, நம்ம இம்போர்ட் பண்ண இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு இங்க வந்துரும். அதே மாரி கிரியேட் பண்ண அந்த அடிஷனல் காலமும் நம்மளுக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஃபுல் நேம், இமெயில் டொமைன், அந்த சேலரியினுடைய கண்டிஷன் இது எல்லாமே நம்மளுக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப இத ஈஸியா பயன்படுத்தி நம்மளால தேவையான சார்ட்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டில் வந்து பார்த்து டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணலாம் உங்களுக்கு எக்ஸர்சைஸ் ஃபைல் வந்து நான் லிங்க்ல நான் ஷேர் பண்றேன். நீங்களும் என் கூட அப்படியே பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே இத லேர்ன் பண்ணலாம். ஆனா இங்க இருந்து பார்த்தீங்கன்னா விசுவலைசேஷன் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ஆப்ஷன் வந்து இப்படி இருக்கும். ஸோ ஒருவேளை விசிபிளா இல்லாதப்ப நீங்க கண்டிப்பா இத கிளிக் பண்ணுங்க. இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ண போதும் இந்த பில்ட் விசுவல்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பியர் ஆகும். இதுல பில்ட் விசுவல் இது என்னன்னா நம்ம சார்ட் கிரியேட் பண்ணும்போது பயன்படுத்தக்கூடியது. இப்ப நம்மளுக்கு இந்த பேக்கிரவுண்ட் கலரு பிளஸ் இது இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய செகண்ட் ஆப்ஷன் ஃபார்மேட் யுவர் ரிப்போர்ட் பேஜ். ஸோ இதை தான் நம்ம வந்து ரிப்போர்ட் பேஜ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது. ஒரு கிராஃப் நம்ம ஒரு சார்ட் கிரியேட் பண்ணாவே இது ஆட்டோமேட்டிக்கா டிஸப்பியர் ஆயிடும். ஓகே. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த பேஜ் இன்ஃபர்மேஷன், கேன்வாஸ் செட்டிங்ஸ், கேன்வாஸ் பேக்ரவுண்ட் இது வந்து கேன்வாஸ்ன்னு சொல்லலாம். இங்க இருக்கக்கூடியது பேஜ் செட்டிங் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். பேஜ் செட்டிங்ல இந்த கேன்வாஸ் செட்டிங் இருக்கக்கூடியது டிஃபால்ட்டா 16:9 இருக்கு. இல்ல இது வந்து லெட்டர் பேட் வேணும்னா நீங்க லெட்டர் பேட் டெஃபினெட்லியும் நீங்க மாத்திக்கலாம். இல்ல உங்களுக்கு 4:3 இந்த வியூலயும் நீங்க மாத்திக்கலாம். பட் ஐ ரெக்கமெண்ட் ஆல்வேஸ் கோ வித் த 16:9. இதுதான் நம்ம ஸ்டாண்டர்டான ஃபார்மேட். இல்ல கஸ்டமைஸ் ஆன ஆப்ஷனும் இருக்கு. இந்த கஸ்டமைஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹைட் அண்ட் விட்த் நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். ஓகே. நான் இப்போ வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் 60 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட் கலர் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு கேன்வாஸ் பேக்ரவுண்ட் இதை நீங்க கிளிக் பண்ணணும். இந்த ஏரோ மேல கிளிக் பண்ணாவே இங்க இருக்கக்கூடிய கலர் அண்ட் இமேஜ் பிரவுஸ் அண்ட் இமேஜ் ஃபிட் இந்த டிரான்ஸ்பரன்சி இதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த இருக்கக்கூடிய இந்த தீம் கலர் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ண உடனே கலர் வந்து விசிபிள் ஆகல. எதனாலன்னா இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து 100% இருக்கு. 100% இருக்கக்கூடாது. இத அப்படியே கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுங்க. டிக்ரீஸ் பண்ண நீங்க செலக்ட் பண்ண கலர் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஓகே. இப்போதைக்கு நமக்கு வந்து எப்பயுமே லைட் கலர் இருக்கலாம். நம்ம டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணும்போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. இந்த கலர் இருக்கட்டும். இல்ல வேற கலர் வந்து நீங்க செலக்ட் பண்ணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து மல்டிபிள் கலர் நம்ம செலக்ட் பண்ண முடியும்.
ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கலர் இருக்கட்டும். அடுத்தது இமேஜ் எப்படி நம்ம இன்சர்ட் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல ரொம்ப ஈஸியானது இமேஜ். ப்ரௌஸ் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய இமேஜ் எங்க இருக்கோ அந்த ஃபோல்டருக்கு நம்ம நேவிகேட் பண்ணிட்டு, இப்ப எக்ஸாம்பிளா இங்க இருக்கக்கூடிய இந்த பவர் பிஐனுடைய இந்த இமேஜ் நான் செட் பண்ணணும். ஓகே. கிளிக் ஆன் ஓப்பன். ஓப்பன் நீங்க செட் பண்ண உடனே ஆனா இது விசிபிளா இல்ல. எதனாலனா இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து ஃபிட்டாவே இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து நம்ம ஃபிட்டா வைக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபிட். அதுக்கு அடுத்தது இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும். இந்த டிரான்ஸ்பரன்சி நீங்க சேஞ்ச் பண்ண உங்களுக்கு விசிபிள் ஆகும். இது வந்து டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஃபார்மேட். நீங்க ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கிரியேட்டிங் யுவர் விசுவலைசேஷன் திஸ் வில் கோ ஆஃப். பாருங்க உங்க விசுவலைசேஷன் ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ண உடனே இது வந்து டிஸப்பியர் ஆயிடும். அண்ட் இதுல இருக்கக்கூடியது ஒருவேளை இந்த இமேஜ் வேண்டாம் வேற இமேஜ் வேணும்னா எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடியது இந்த கேன்வாஸ் செட்டிங் கீழ இதை ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ரௌஸ் இமேஜ் இங்க இருக்கக்கூடிய இந்த இமேஜ் நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து இதனுடைய இமேஜ் வந்து கரெக்டா ஃபிட்டா இல்ல. எப்படி நம்ம ஃபிட்டா வைக்கணும்னா இந்த இமேஜ் ஃபிட் கீழ நார்மல் இருக்கு கீழ ஃபிட் நம்ம கொடுத்தோம்னா செட்டிங் தகுந்த மாதிரி ஃபிட்டா நம்மளுக்கு இந்த இமேஜ் நம்மளுக்கு செட் ஆயிடும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்தது இந்த இமேஜ் வேண்டாம் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடலாம்னா ஜஸ்ட் சிம்பிளி கிளிக் ஆன் திஸ் ரிமூவ் ஃபைல். அவ்வளவுதான். இந்த கலர் வந்து நீங்க கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கலர் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்படிதான் உங்களுடைய கேன்வாஸ் செட்டிங் இல்ல இந்த பேக்ரவுண்ட் செட்டிங் வந்து நம்ம செட் பண்றது. அடுத்து இந்த வால்பேப்பர் இல்ல ஃபில்டர் பேன் இல்ல ஃபில்டர் கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமா பயன்படுத்த மாட்டோம். பயன்படுத்தும் போது இன் டீடைலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த கார்டு இந்த விசுவலைசேஷனுக்கு கீழே இந்த பில்ட் விசுவல்ல இதை நீங்க கிளிக் பண்ணா போதும் இந்த கார்டுன்ற ஆப்ஷன் எதை பேஸ் பண்ணி நம்ம அந்த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கண்டுபிடிக்க போறோம்ன்ற ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ நான் ஃபுல் நேம் எடுத்துக்கிறேன். எந்த காலம்ல பிளாங்க் இல்லாம இருக்கோ அந்த ரெக்கார்ட் எடுத்துக்கலாம். ஓகே. ஏன் இந்த மாதிரி வருது நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் நேம்னு இருக்கு. இதை வந்து கவுண்ட்டுக்கு மாத்திக்கலாம். கவுண்ட்டுக்கு மாத்தின உடனே உங்களுடைய சேஞ்சஸ் இங்க உங்களால பார்க்க முடியும். இப்போ இந்த கேட்டகரி நேம் வந்து நம்ம மாத்திக்கணும். எப்படின்னா டோட்டல் என்ரோல் நம்ம மாத்தலாம். ஸோ இதனுடைய நேம் இங்க சேஞ்ச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க அவுட் சைட் கிளிக் பண்ணுங்க. இங்க இது சேஞ்ச் ஆயிடும். அண்ட் இதனுடைய பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்றது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட் யுவர் விஷுவல் இதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இப்போ இந்த ஜெனரல் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுல வந்து டைட்டில் தேவைப்பட்ட டைட்டில் ஆன் பண்ணிக்கலாம். இல்ல இதனுடைய எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த எஃபெக்ட் பயன்படுத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேக்ரவுண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ் கீழ இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே இந்த டிரான்ஸ்பரன்சி எதுவுமே டச் பண்ணி இந்த டிரான்ஸ்பரன்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பேக்ரவுண்ட் கலர் தெரியும். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த கலர் விசிபிளா இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இதனுடைய ஃபாண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னா இந்த கால் அவுட் வேல்யூஸ் கீழ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கலர் இந்த கலர் வந்து ஒயிட்டுக்கு மாத்திக்கலாம். ஒயிட்டுக்கு மாத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வேல்யூனுடைய கலர் வந்து மாறிடும். அண்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த கேட்டகரி இதுதான் கேட்டகரின்னு சொல்லுவோம். இந்த கேட்டகரி லேபிள்னுடைய நேமும் நம்ம கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதையும் ஒயிட் கலர்ல ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் தி ஃபாண்ட் சைஸ் யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன். யூ கேன் இன்க்ரீஸ் த ஃபாண்ட் சைஸ். அதே மாதிரி இதை நீங்க போல்ட் பண்ணணும்னா இந்த கேட்டகரி லேபிள்ல இந்த ஆப்ஷன் நீங்க பயன்படுத்தலாம். கிளிக் ஆன் பி பண்ணா இது போல்ட் ஆயிடும். அதே மாதிரி இங்கேயும் கால் அவுட் வேல்யூஸ் கீழே இதை கொஞ்சம் போல்டு பண்ணலாம். அடுத்தது இதுல எத்தனை பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்க இந்த 38 பேர்ல எவ்வளவு பேர் பிரசன்ட் எவ்வளவு பேர் ஆப்சன்ட் எப்படி பாக்குறதுன்னா இப்போ இன்னொரு விசுவல் கிரியேட் பண்ணாம இதை அப்படியே டைரக்டா செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணும்போது இதை வந்து இட் இஸ் காப்பி ஆஃப் யுவர் ஒரிஜினல் ஒன். ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல இங்க நம்ம விஷுவல் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். எதுனா இங்க டோட்டல் என்ரோல்னு இருக்கு இப்ப. பட் ஆனா நம்ம இந்த இடத்துல வந்து ஒன்லி பிரசன்ட் அப்படியே கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பிரசன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களுடைய எக்ஸல் ஃபைலுக்கு போங்க. உங்களுடைய எக்ஸல் ஃபைல்ல இதனுடைய காலம் எங்க இருக்குன்னு பாருங்க. பிரசன்ட் ஆப்ஷன் உடைய டேட்டா எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்க ஆப்சென்ட் அட்டெண்டன்ஸ் காலம்ல இந்த காலம்ல பிரசன்ட் அண்ட் ஆப்சென்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல அட்டெண்டன்ஸ் காலம் இங்க இருக்கு. இந்த இடத்துல இதனுடைய விஷுவல்ல இங்க பாருங்க இது ரொம்ப முக்கியம். ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் விஷுவல். இப்போ இந்த இடத்துல இதை நம்ம டிராக் அண்ட் டிராப் பண்ண போறோம். பண்ணதுக்கு அடுத்தது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் we are going to select only present. அப்படின்னா இதை மட்டும் தான் செலக்ட் பண்ண போறோம். மேக் ஷூர் இது ரொம்ப முக்கியம். ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் விஷுவல் இங்க மட்டும் தான் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இதனுடைய பேக்ரவுண்ட் கலர் என்ன பண்ணலாம்னா எஃபெக்ட்ல போயிட்டு லைட் கிரீன்ல வச்சுக்கலாம். அப்படின்னா இட்ஸ் இண்டிகேட்டிங் த பாசிட்டிவ் நம்பர். ஓகே. அதுக்கு அடுத்தது இதனுடைய லேபிள் கேட்டகரி இந்த இடத்துல வந்து நம்ம பிரசன்ட் நம்ம மாத்திக்கலாம். பிரசன்ட். இப்போ அதே மாதிரி இப்போ இதை நம்ம காப்பி பண்ணி இன்னொரு டைம் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம இன்னொரு விசுவல் நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னா, நம்மளுக்கு இப்போ டோட்டல் பிரசன்ட் கவுண்ட் கிடைச்சாச்சு. இப்போ நம்ம ஆப்சென்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். இதே மாதிரி இந்த இடத்துல இந்த பிரசன்ட் பதிலா ஆப்சென்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ண உடனே டோட்டல் ஆப்ஷன் 5. பர்ட்டிகுலர் கார்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டு தான் உங்களுடைய இந்த கேட்டகரி லேபிள் நேம் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய விசுவலைசேஷன்ல இருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் கலர் நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஜெனரல் அந்த எஃபெக்ட்ல போயிட்டு இதை லைட் ஆரஞ்சு கலர்ல நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் அவுட் ஆஃப் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ 38 வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. இதில் பிரசன்ட் 33 அண்ட் ஆப்சென்ட் 5. அண்ட் அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பிரசன்னுடைய ஸ்டேட்டஸ் பர்சன்டேஜ் என்னன்னு நம்ம பார்க்கணும். இந்த பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு நம்ம கார்டு கிரியேட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல முக்கியமா இந்த ஃபீல்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுனாவே நம்மளுக்கு அதனுடைய காலம் வந்து நம்மளுக்கு கவுண்ட்ல தான் இருக்கணும், நியூமரிக்கல் தான் இருக்கணும். இப்போ அந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும் பாருங்க. இதுக்குன்னு ஆல்ரெடி ஒரு காலம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அட்டெண்டன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து நம்பர்ல இருக்கு 1. 1ன்னா பிரசன்ட், ஆப்சென்ட்னா 0. இப்படி தான் நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இங்க இருக்கு பாருங்க. இதனுடைய இது வந்து நம்மளுக்கு இண்டிகேட்டும் பண்ணுது. சம்மில் இருக்கு அப்படின்னா கால்குலேஷன்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதை நம்ம செலக்ட் பண்ண உடனே மேலே இந்த காலம் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், இதை வந்து நம்ம பெர்சன்டேஜுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போறோம். அப்படின்னா இந்த காலம் வந்து நம்ம இப்போ பெர்சன்டேஜுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ சேஞ்ச் பண்ண உடனே இப்போ நான் இந்த காலம் அப்படியே டிராக் அண்ட் ட்ராப். இந்த இடத்துல பாருங்க, டிராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே சம் ஆஃப் அட்டெண்டன்ஸ் இருக்கு. இதை வந்து பெர்சன்டேஜுக்கு மாத்திக்கலாம். ஆவரேஜ் ஆவரேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கினா போதும். இட் ஷோஸ் 100%. எதனாலன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பிரசன்ட் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். பட் ஓவராலாக நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ரெண்டுமே செலக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு கரெக்டான ஆவரேஜ் காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு 86% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ். இந்த இடத்துல இந்த ஃபீல்ட் நேம் இப்போ நம்ம மாற்றிக்கலாம். மேக் ஷூர் திஸ் கார்டு இஸ் செலக்டட். ஆவரேஜ். அண்ட் இதனுடைய கலர் வந்து இன்னும் கொஞ்சம் லைட் கிரீன் நம்ம பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ல ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து கார்டு வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ல வந்து உங்களுடைய கார்டை கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டோட்டல் என்ரோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 38 இருக்கு. பட் டீம் வைஸ்ல எவ்வளோ பேர் பிரசன்ட் ஆப்சென்ட் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். டீம் டீட்டெயில் வந்து எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும் காலம்ல. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டீம் இருக்கு. எக்ஸல் ஃபைல் நீங்கள் ரிவ்யூ பண்ணீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி நான் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த டேட்டா பயன்படுத்தி அப்படியே என் கூட ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீம் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண இந்த இடத்துல இந்த விசுவலைசேஷன் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாக்ட் பார் சார்ட் இருக்கு. இந்த இடத்துல காலம் சார்ட், ஸ்டாக்ட் காலம் சார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மெத்தட் நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் காலம் சார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டாக்ட் காலம் சார்ட் என்ன டிஃபரன்ஸ், இது எப்படி ஃபார்மேட்டிங் பண்றது. கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரியான ஒரு blank விசுவலைசேஷன் ஓப்பன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், டைரக்டா டீம் வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ண போறேன். இந்த இடத்துல டிராக் அண்ட் ட்ராப். இதுல முக்கியமா இங்க பார்க்கக்கூடியது என்னன்னா, இதை பண்ண உடனே இந்த எக்ஸ் ஆக்சஸ், இந்த ஒய் ஆக்சஸ், லெஜெண்ட் அண்ட் ஸ்மால் மல்டிபிள்ஸ் இதெல்லாம் என்ன நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் ஆக்சஸ்ன்றது எப்பயுமே வந்து டெக்ஸ்ட்டை தான் கன்சிடர் பண்ணிக்கும். இந்த டீம் நேம் தான் வந்து நம்மளுக்கு இங்க டெக்ஸ்ட்டா கன்சிடர் பண்ணோம். அதாவது கேட்டகரின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு வேல்யூ நம்மளுக்கு காட்டல. ஏன்னா இந்த வேல்யூன்றது வந்து ஒய் ஆக்சஸ்ல நீங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது தான் ஆட்டோமேட்டிக்கா இந்த விசுவலைசேஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். எந்த காலம் வந்து நம்மளுக்கு பிளாங்கா இல்லாம இருக்கோ, இப்போ எக்ஸாம்பிளா ஃபுல் நேமை கூட எடுத்துக்கலாம். அண்ட் மேக் ஷூர் இது வந்து கவுண்ட்ல இருக்கணும். டிராக் அண்ட் ட்ராப் இன் ஒய் ஆக்சஸ், பட் இந்த கவுண்ட் வந்து இது வந்து இட் ஷுட் பி ஆல்வேஸ் இன் கவுண்ட். இதை கொஞ்சம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை கண்டிப்பா இப்போ ஃபார்மேட்டிங் எப்படி பண்றதுன்னு நம்ம லேர்ன் பண்ணோம். ஸோ இப்போ நம்மளால பார்க்க முடியுது டீம் 2, டீம் 5 அண்ட் டீம் 4, டீம் 1 எல்லாமே. பட் ஆனால் கொஞ்சம் விசிபிள் இல்லை. எப்படி இது எல்லாம் விசிபிளா கொண்டு வரதுன்ற பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் யுவர் விஷுவல் இதை கிளிக் பண்ணுங்க. டோட்டல் எத்தனை பேர் இருக்குன்றது இது மேல ஓவர் பண்ணும்போது தான் தெரியுது. ஓகே, 11 அண்ட் 12 இது எல்லாமே தெரியுது. இது எப்படி நம்ம இந்த லேபிள் வந்து விசிபிளா கொண்டு வரதுன்றது ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட்டா லேபிள்ஸ் இதை வந்து நீங்க டர்ன் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ண உடனே உங்களால இந்த வேல்யூ பார்க்க முடியும். இப்போ 12, 11, 5ன்றது டைரக்டா பார்க்க முடியும். பட் அது வந்து விசிபிளா இல்லை. அதை கொஞ்சம் ஃபாண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதை எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னா, இந்த டேட்டா லேபிள்ஸ் கீழே இந்த வேல்யூஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 9ங்கிறத நீங்க ஒரு 12ஆ மாத்திக்கலாம். 12ஆ மாற்றும் போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் யூ கேன் மேக் இட் போல்டு. போல்டும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கலர் வந்து பேக்ரவுண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம்.
அடுத்தது இந்த டைட்டில். கண்டிப்பா இந்த டைட்டில் நம்ம மாத்திடலாம். இந்த ஜெனரல்ல டைட்டில். இந்த டைட்டில்ஸ்ல இந்த கவுண்ட் ஆஃப் ஃபுல் நேமுக்கு பதிலா டீம் வைஸ் நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதனுடைய ஃபாண்ட் சைஸ் போல்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபாண்ட் சைஸு, இந்த ஃபாண்ட் கலர் அண்ட் ஷுட் பி இன் மிடில். மிடிலுக்கு என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் அப்படியே கீழே வந்தால் இந்த ஆப்ஷன் இந்த ஹரிசானல் அலைன்மெண்ட்டில் வந்து இது சென்டரில் பயன்படுத்தினா எக்ஸ் எக்ஸ்எக்ஸ் ஒய் எக்ஸஸில் இருக்கக்கூடிய இந்த நேம் எல்லாம் வந்து விசிபிளாக இல்லை. அது எப்படி நம்ம கொண்டு வரதை பற்றி பார்க்கலாம். இப்போ விஷுவல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் கீழே இந்த வேல்யூஸ்ன்றது 9, இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து 9ல் இருக்குது. இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 11க்கு வச்சுக்கலாம். பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ண உடனே நம்மளுக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகுது எக்ஸ்எக்ஸில். இதை வந்து அப்படியே போல்டு பண்ணிக்கலாம். போல்டு பண்ணோடனே இந்த பிளாக் கலர் சேஞ்ச் ஆகும் 12. அண்ட் அதுக்கடுத்து இந்த டைட்டில் எதுனா இந்த டீம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டீம் இது வந்து வேண்டான்னா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சஸ் கீழே டைட்டில் ஆஃப் பண்ண போகிறோம், ஆஃப். அதே மாதிரி இப்போ இந்த ஒய் ஆக்சஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒய் ஆக்சஸ் கீழே என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபாண்ட்டில் வந்து வேல்யூஸில் 12க்கு மாற்றிக்கலாம். இன்க்ரீஸ் ஆகிடும் பாருங்கள், இந்த 0, 5, 10ன்றதெல்லாம். அண்ட் இதை வந்து போல்டு பண்ணிடலாம். இது கீழேயும் நம்மளுக்கு டைட்டில் வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ் ஆக்சஸ் கீழே இருக்க டைட்டில் ஆஃப் பண்ணியாச்சு, இந்த ஒய் ஆக்சஸ் கீழே இருக்க டைட்டிலும் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து நார்மலான காலம்ஸ். பட் இப்போ வந்து ஸ்பிளிட் பார்க்கணும். என்ன ஸ்பிளிட் பார்க்கணும்னா ப்ரெசென்ட் வர்சஸ் ஆப்சென்ட் அதனுடைய ஸ்டேட்டஸ் நான் பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும்னா இந்த லெஜெண்டில் வந்து நம்ம இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது நம்மளால ப்ரெசென்ட் வர்சஸ் ஆப்சென்ட் கவுண்ட் நம்மளால பார்க்க முடியும். பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா எதில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் இந்த இந்த காலமில் அந்த டேட்டா நம்மளுக்கு இருக்குது, ப்ரெசென்ட் வர்சஸ் ஆப்சென்ட். அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த கலர் இண்டிகேட் பண்ணும். மேலே பாருங்கள், இந்த லெஜெண்டில் இந்த ஆப்சென்ட்னா நம்மளுக்கு இந்த கலரில் இண்டிகேட் பண்ணும், ப்ரெசென்ட்னா டார்க் ப்ளூவில் இண்டிகேட் பண்ணுது. இது எப்படி நம்ம இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த லெஜெண்ட் எப்படி நம்ம கீழே கொண்டு வரதுன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த லெஜெண்ட் என்ற ஆப்ஷனுக்கு கீழே இதை வந்து பாட்டம் சென்டரில் நம்ம செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த டைட்டில், இந்த அட்டண்டன்ஸ் என்ற டைட்டில் வேண்டாம்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இதனுடைய ஃபாண்ட் சைஸும் அதாவது டெக்ஸ்ட் சைஸையும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் விசிபிளாக இருக்கிற மாதிரி. அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதனுடைய கலர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். விசுவல் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காலம்ஸ்ன்னு இருக்கும். இந்த காலம்ஸில் இந்த பர்டிகுலர் ஆப்சென்ட் அண்ட் ப்ரெசென்ட் கலர் வந்து இண்டிகேட் பண்ணுறதை இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆப்சென்ட்னா லைட் ஆரஞ்சு கலரில் நம்ம இண்டிகேட் பண்ணலாம். ப்ரெசென்ட்னா க்ரீன் கலரில். எப்படின்னா இந்த மோர் கலர்ஸ் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் மேலே செலக்ட் பண்ண உடனே மல்டிபிள் ஆப்ஷன் இங்கே நம்மளுக்கு காட்டும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த க்ரீன் கலர் ஓகே. இப்போ அவுட் சைடில் கிளிக் பண்ண போதும் நம்மளுக்கு இந்த கலர் நம்மளுக்கு இண்டிகேட் ஆகும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது நம்மளுக்கு டீம் 2, டீம் 5, டீம் 4ன்றது. பட் இது வந்து ஒரு ஆர்டராக இல்லை. டீம் 1 நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரணும், டீம் இந்த ஆர்டர் வைஸில் வேணும். இந்த 3 டாட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த ஷார்ட் ஆக்சஸ்ன்ற இடத்துல டீம் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ டீம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு டீம் 5, டீம் 4 வருது. ஸோ இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் கொண்டு வந்தோம். அதே மாதிரி 3 டாட் அதே சேம் டீம் அண்ட் அசெண்டிங் ஆர்டர். அப்போ டீம் 1, டீம் 2, டீம் 3, டீம் 4 இதெல்லாம் ஒரு ஆர்டரில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி தான் நம்மளுடைய காலம்ஸ் சார்ட் நம்ம கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் நம்ம எப்படி நம்ம மேனேஜர் வைஸாக பார்க்கலாம்னா இப்போ இன்னொரு கிராஃப் கிரியேட் பண்ணாமல் சேம் இந்த கிராஃபையே அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லைட்டாக ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறோம். என்ன சேஞ்சஸ்னா இந்த இடத்துல இந்த டீமை எடுத்துட்டு மேனேஜர்ஸ் நேம் எங்கே இருக்கா நம்மளுக்கு இந்த சீனியர் மேனேஜர்ஸ் நேம் ட்ராக் அண்ட் ட்ராப் இன் எக்ஸ் ஆக்சஸ் போட்டால் போதும். இப்போ நம்மளுக்கு டோட்டல் ப்ரெசென்ட் ஆப்சென்ட் கவுண்ட் வந்து இந்த மேனேஜர்ஸ் வைஸாக வந்துச்சு. இப்போ டேன் கீழே எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆப்சென்ட், லெவிஸ் கீழே எத்தனை பேர் ப்ரெசென்ட் அண்ட் ஆப்சென்ட் அந்த டீம்லேருந்து அதனுடைய கவுண்ட் நம்மளால இங்கே பார்க்க முடியும். இப்போ இந்த டைட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். எப்படின்னா இதுக்கு விசுவலைசேஷன் கீழே ஜென்ரல் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டைட்டிலை வந்து டீம் வைஸ் பதிலாக மேனேஜர் வைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். மேனேஜர் வைஸ் அண்ட் இதை வந்து இப்போ காலம் சார்ட்லேருந்து பார் சார்ட்டுக்கு எப்படி கொண்டு போகிறது, அது ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஸ்டாண்டர்ட் காலம் சார்ட் பதிலாக இந்த இடத்துல நீங்கள் பார் சார்ட் செலக்ட் பண்ணால் போதும். இது அப்படியே நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகிடும் இதனுடைய விசுவலைசேஷன். இப்போ இன்னொரு இந்த பார் சார்ட்டும் பயன்படுத்திக்கலாம், கிளஸ்டர்ட் பார் சார்ட். என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்மளுக்கு இந்த
சார்ட் செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காலம்ல பிரசன்ட் ஆப்ஷன் உடைய ஸ்டேட்டஸ் நம்மளால பார்க்க முடியும். அதே உங்களுக்கு இந்த டேன் கீழ 2 காலம் வேணும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட் இன்னொன்னு வந்து பிரசன்ட் வேணும்னா, இந்த ஆப்ஷன் நீங்க கிளஸ்டர்ட் பார் சார்ட் செலக்ட் பண்ணா நம்மளால அப்படி பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேனுக்குள்ளேயே எத்தனை பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்கன்றது ஒரு காலம்லயும் அண்ட் ஆப்சென்ட் எத்தனை பேர் ஆயிருக்காங்கன்ற ஒரு காலம் பார்க்க முடியும். இந்த இதனுடைய இது கிளஸ்டர்ட் காலம் சார்ட்ல பார்க்கலாம். காலம் சார்ட்ல பார்க்கும்போது டிஃப்ரெண்டா உங்களுக்கு தெரியும். ஓகே. ஃபர்ஸ்ட் இப்ப இருக்கக்கூடியது எல்லாமே கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் பேஜ நான் ரீசைஸ் பண்ணியிருக்கிறதுனால, எல்லாருக்கும் நல்லா விசிபிளா தெரியணுன்றதுனால, ஜஸ்ட் செலக்ட் அண்ட் இந்த கார்னர்ல வந்து அப்படியே கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிங்கன்னா ரீசைஸ் ஆயிடும். அதே மாரி இந்த 2யும் நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுக்கு எனஃப் ஸ்பேஸ் இருக்கு. கீழ நம்மளுக்கு கிராஃப் கிரியேட் பண்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் சைடு நம்ம இடம் ஸ்பேஸ் நம்ம ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்லைசர்லாம் கிரியேட் பண்ணணும். ஆல் செட் நவ். ஸோ இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல விசுவலைசேஷன் கீழே இந்த பை சார்ட் நம்ம கிளிக் பண்ணலாம். பை சார்ட் கிளிக் பண்ண உடனே இந்த விசுவலைசேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம இந்த பை சார்ட் கிரியேட் பண்ணுறதை பார்க்கணும். இதில் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இந்த ஜெண்டர் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் இன் லெஜெண்ட். இதில் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடும். உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஃபீமேல் வர்சஸ் மேல். பட் ஆனால் இந்த கவுண்ட் இல்லை. இந்த கவுண்ட் ஏன் இல்லைன்னா நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ ஃபுல் நேம் வந்து இந்த இடத்துல நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இதனுடைய கவுண்ட் தான் இருக்கணும். மேக் ஷுர் முன்ன போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் இந்த கவுண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். கவுண்ட் ஆஃப் ஃபுல் நேம் இல்லை வேறு ஏதாவது வந்து யூனிக்காக இருக்கிறது கொஞ்சம் வேற எந்த காலம் பிளாங்க் இல்லையா அதில் இருக்கக்கூடிய கவுண்ட்டை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெஜெண்ட்ன்றது என்னன்னா எப்பயுமே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் அண்ட் மெனி வெரைட்டிஸ் ஆஃப் கேட்டகரி இருக்கிறத தான் நம்ம வந்து லெஜெண்ட்னு சொல்லுவோம். இது வந்து கவுண்ட்டுக்கு பயன்படுத்துவோம். இப்போ இதை நம்ம ஃபார்மேட்டிங் பண்ணணும். இப்போ சிம்பிளாக இந்த பை சார்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. பட் ஆனால் எப்படி இதை ஃபார்மேட்டிங் பண்ணுறது அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபார்மேட் யுவர் விசுவலைசேஷன் இது செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த லெஜெண்ட்ன்றது கீழே இந்த சென்டர் ரைட் அதாவது இதுதான் நம்மளுடைய லெஜெண்ட் ஜெண்டர் ஃபீமேல் வர்சஸ் மேல் இது வந்து கீழே கொண்டு போயிடலாம் பாட்டம் சென்டர். ஸோ பாட்டம் சென்டர்னா கீழே நம்மளுக்கு வந்துடும். அண்ட் இதனுடைய இந்த ஜெண்டர்ன்ற இந்த டைட்டில் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆஃப் பண்ண போதும் இங்கே நம்மளுக்கு விசிபிள் ஆகாது. அண்ட் இப்போ என்ன பண்ணலாம் இதனுடைய டெக்ஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த டெக்ஸ்ட் கீழே இதை வந்து 12க்கு இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அண்ட் கொஞ்சம் இதை போல்டாக ஹைலைட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து கலர் வந்து பியூர் பிளாக்ல செலக்ட் பண்ணாவே அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இந்த டீடைல் லேபிள்ஸ்ல இங்க பாருங்க இதை நீங்க செலக்ட் பண்ணா தெரியும். இந்த இடத்துல வேல்யூஸ் கிளிக் பண்ணிட்டு இதனுடைய ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண உடனே இங்க நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பிளாக் கலர்ல போல்டா நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். இதனுடைய பர்சன்டேஜ் எனக்கு வேண்டாம் கவுண்ட் மாத்திரம் போதும் இல்லை இன்னும் டீட்டெயிலாக இதனுடைய நேம் எல்லாம் அங்கே வேணும்னா இங்கே ஆப்ஷன் இருக்கு. இந்த லேபிள் கண்டென்ட்ஸ்னு கீழே என்ன பண்ணணும் நம்ம இங்கே இருக்கக்கூடியது கேட்டகரி மாத்திரம் வேணுமா இல்லை டேட்டா வேல்யூ வேணுமா இங்கே பாருங்க அது செலக்ட் பண்ணு வேல்யூ மாத்திரம் ரிஃப்ளெக்ட் ஆகும் பர்சன்டேஜ் இல்லை பர்சன்டேஜோட நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த கேட்டகரி அண்ட் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் இது ரெண்டையும் நம்ம செலக்ட் பண்ணலாம். மேலுடைய அண்ட் அதனுடைய பர்சன்டேஜ் இல்லை எனக்கு வந்து டேட்டா வேல்யூ அண்ட் ப்ரெசன்ட் ஆஃப் டோட்டல் இது ரெண்டும் வேணும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஃபால்ட் ஃபார்மேட் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த லேபிள் கண்டென்ட் வந்து உங்களுடைய தேவைக்கேற்றவாறு நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த டைட்டில் நம்ம மாற்றிடலாம். டைட்டில் நான் முன்னே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஜென்ரல் கீழே தான் இந்த டைட்டில் இருக்குது. டைட்டில் வந்து நம்ம இங்கே கொஞ்சம் இந்த டைட்டில்ன்ற டிஃபால்ட் இருக்கிறது இருக்கக்கூடியதை கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அந்த டைட்டில் நம்ம இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம். என்ன கொடுக்கலாம்னா ஜெண்டர் வைஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம மிடிலுக்கு வச்சலாம். இதனுடைய ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் வந்து மிடில் அண்ட் இன்க்ரீஸ் தி ஃபாண்ட் சைஸ் அண்ட் மேக் இட் போல்ட். டெக்ஸ்ட் கலர் பிளாக் மாற்றியாச்சு. ஸோ இப்படி தான் உங்களுடைய பை சார்ட் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிவிட்டு இதனுடைய பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இப்படி தான் பண்ணுறது. இதனுடைய கலர் சேஞ்ச் பண்ணணும். இது ரெண்டும் ஒரே கலரில் இருக்குது இல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னாலையும் நம்ம பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னா இந்த ஸ்லைசஸ் கீழே இந்த ஃபீமேல்ன்றதை வந்து ரொம்ப டார்க்காகவும்
இந்த மேல்ன்றத வந்து ஸ்லைட்டா கொஞ்சம் கலர் வந்து டிக்ரீஸ் பண்ற மாரி நம்ம பண்ணலாம். அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ண நம்மளால ஈஸியா முடியும். பார்க்கறதுக்கு ஓகே. டோட்டல் உன்னுடைய கவுண்ட்ல ஃபீமேல் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22வும் அண்ட் மேல் வந்து 16ம் அண்ட் அதனுடைய ரெஸ்பெக்டிவ் பெர்சன்டேஜ் நம்மளுக்கு இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ரீ மேப் எதுக்கு கிரியேட் பண்ணணும்னு பார்க்கணும். இது வந்து ஒரு விதமான ஹையரார்கி தான் சொல்லலாம். ஹையரார்கி மேப்பு, ஹையரார்கி கிராஃப்னு நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிளா எப்படி யார் யார் அதிகமா இந்த ட்ரெய்னிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி நான் பார்க்கறதுக்குன்னா, இந்த ட்ரீ மேப் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த விசுவலைசேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். இதுல எப்படி நம்ம இத கிரியேட் பண்றதுன்னா, இந்த இடத்துல கேட்டகரி, டீடைல்ஸ், வேல்யூ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல இந்த ஜாப் லெவல்னு இருக்கு பாருங்க. இந்த ஜாப் லெவல் ஃபீல்ட வந்து அப்படியே கேட்டகரிக்கு டிராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஆனா இந்த ஃபுல் நேம் வந்து கவுண்ட்ல போட்டுடலாம் வேல்யூல. இத வந்து நம்ம கவுண்ட் வந்து மேக் ஷூர் இட் ஷுட் பி இன் கவுண்ட். இட்ஸ் ஆல்ரெடி இன் கவுண்ட். இத கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க இப்ப. இது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். என்னன்னா எந்தெந்த லெவல்ல இருந்து எத்தன பேர் நம்மளுக்கு ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கவுண்ட் நம்மளுக்கு இங்க விசிபிளா வரும். இதனுடைய கவுண்ட் வந்து நம்மளுக்கு விசிபிளா கொண்டு வரணும். எப்படின்னா இந்த ஃபார்மேட் விசுவல்ல இதுக்கு கீழ இந்த டேட்டா லேபிள்ஸ் வந்து நீங்க எனேபிள் டர்ன் ஆன் பண்ணிக்கணும். இதெல்லாம் போன வீடியோல பார்த்தோம். அது மாரி இதனுடைய ஃபாண்ட்ட வந்து சைஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மேக் இட் போல்ட். இந்த கலர் சேஞ்ச் பண்ணனும்னாலே இந்த ஃபாண்ட் கலர் நீங்க பை செலக்டிங் திஸ் யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ இந்த டேட்டா லேபிள் செலக்ட் பண்ணியாச்சு. அதே மாரி இந்த லெஜெண்ட். இந்த லெஜெண்ட்ல இருக்கக்கூடியது இங்க எனேபிள் பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடியது எல்லாமே இது வந்து உங்களுக்கு மேல தெரியும். இந்த டாப்ல தெரியுது பாருங்க இந்த லெஜெண்ட். பட் அது வேண்டாம்னா நம்ம டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப இங்க இருக்கக்கூடிய அனலிஸ்ட், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்ப. பட் இதனுடைய கேட்டகரி லேபிள்ஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதனுடைய ஃபாண்ட் சைஸ் வந்து 12க்கு செட் பண்ணிக்கலாம். இல்ல அதுவும் மேல கூட அதே மாரி இத வந்து போல்ட்ல பண்ணிக்கலாம். போல்ட். ஸோ இப்போ இது நம்மளுக்கு தெரியுது. அனலிஸ்ட்லேருந்து 8 பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து 8 பேரு, எக்ஸிக்யூட்டிவ் 8 பேரு, அந்த சீனியர் அனலிஸ்ட்லேருந்து 7 பேரு. ஸோ இது வந்து அதே மாரி டீம் லீட்லேருந்து 7 பேரு. ஸோ இந்த மாரியான எந்த கேட்டகரியிலேருந்து அதிகமா வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்றத பத்தி ஈஸியா நம்மளால இந்த மேப்ல பார்க்க முடியும். ஆனா இந்த டைட்டில் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுனா, சேம் அதே மாரி இந்த ஜெனரல்ல தான் நம்ம டைட்டில் சேஞ்ச் பண்ண முடியும். கிளிக் ஆன் டைட்டில். இதுல வந்து இதனுடைய டெக்ஸ்ட்டை வந்து டிஃபால்ட்டா இருக்கக்கூடியத மாத்திட்டு, உங்களுக்கு புடிச்ச மாரி நீங்க ஓனா டிஃபைன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம லெவல் வைஸ் நம்ம பார்த்துக்கலாம். இதனுடைய டைட்டில் நம்ம டிஃபைன் பண்ணலாம். அண்ட் மேக் ஷூர் இட் இஸ் இன் மிடில் அண்ட் இன்க்ரீஸ் த ஃபாண்ட் சைஸ் அண்ட் கீப் இட் போல்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு ஸ்லைசர் நம்ம கிரியேட் பண்ணோம்? ஸ்லைசர்ன்றது என்னன்னா, இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ஃபில்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? எந்த மாதிரி விதமான இதெல்லாம் பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த விஷுவல் இங்க பார்த்தீங்களா ஸ்லைசர். விசுவலைசேஷன் கீழ ஸ்லைசர்ன்ற ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணுங்க. இதுல எத்தனை ட்ரைனிங் மாடல் நம்ம ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ அதுக்கு எப்படி நம்ம பார்க்கறதுன்னா, இந்த ட்ரைனிங் மாடல் இதை நம்ம டிராக் அண்ட் ட்ராப். ஸோ இந்த இடத்துல ஃபீல்டில் வந்து ட்ரைனிங் மாடல் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த இடத்துல இங்க பாருங்க ஓவர் ஆன் திஸ் இங்க 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு இந்த மாதிரியான டைரக்டா செலக்ட் பண்றது. இன்னொன்னு வந்து லிஸ்ட் அண்ட் டிராப் டவுன். இன்னொன்னு வந்து டிராப் டவுன் நம்ம கூட செலக்ட் பண்ணிக்கலாம். டிராப் டவுனுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல கொடுத்தோம்னா டைரக்டா செலக்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2 ட்ரைனிங் மாடல் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். பேசிக் அண்ட் இன்டர்மீடியட். இப்போ நான் இன்டர்மீடியட்ல மாத்திரம் எத்தனை பேர் இந்த ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்க்கணும்னு விருப்பப்பட்டா இதை நம்ம செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த டேட்டா எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். இங்க பாருங்க. ஸோ என்ரோல்டு டோட்டல் 19, பிரசன்ட் 19, டோட்டல் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100%. அதான் அதனுடைய டேட்டா எல்லாமே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ அதே ஒரு பேசிக் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணலாம். எப்படி நான் ரெண்டுமே டுகெதரா செலக்ட் பண்றதுன்னா, பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ யூ கேன் செலக்ட் மல்டிபிள் ஆப்ஷன் மோர் தென் ஒன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் வந்து டைரக்டா நீங்க லிஸ்ட்டை பயன்படுத்தி அதே டிராப் டவுன் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா, இந்த ஹால் இருக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த டிராப் டவுன் மேல செலக்ட் பண்ணும் கிளிக் பண்ணும்போது தான் இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன் நம்மளால பார்க்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ இதை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ண உடனே அடுத்தது இதனுடைய ஃபார்மேட் நம்ம கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட் யுவர் விஷுவல் இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. விஷுவல் அண்ட் ஜெனரல் கீழ ஃபர்ஸ்ட் ஸ்லைசர் செட்டிங்ஸ். என்ன இது ஸ்லைசர் செட்டிங்னா, ஒருவேளை ஒரே ஒரு சிங்கிள் செலக்ட் மாத்திரம் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க எனேபிள் பண்ணணும். என்ன இது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் நம்மளால செலக்ட் பண்ண மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும்,
அட் எ டைம் யூ கேன் செலக்ட் ஒன்லி ஒன். ஸோ இதை நம்ம எப்பயுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா டெஃபினெட்லி இட் ரிக்வயர்ஸ் டு செலக்ட் மோர் தென் ஒன் எவ்ரி டைம். அதே மாதிரி இந்த ஷோ ஆல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் ஆப்ஷன் இருக்குல்ல. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை, 2 தான் இருக்கு. இதை நான் எனேபிள் பண்ண உடனே அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே பாருங்க, செலக்ட் ஆல் என்ற ஆப்ஷன் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம் தேவைப்படும். ஸோ இதுதான் ஸ்லைசர் செட்டிங்ஸ். அண்ட் வந்து ஸ்லைசர் ஹெட்டர், இந்த ஸ்லைசர் ஹெட்டர் ட்ரைனிங் மாடல்னு இருக்கு. இதை வந்து ஓகே, ஃபாண்ட் சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு. இந்த 13 நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் மேக் இட் போல்ட் அண்ட் பிளாக் கலரில் ஆல்ரெடி இருக்கு. இந்த பேக்ரவுண்ட் கலர் நம்ம எப்படி பண்ணலாம்னா லைட் ப்ளூவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஹெட்டருக்கு மாத்திரம் ஓகே, டார்க் ப்ளூ அண்ட் டெக்ஸ்ட் வந்து இந்த ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட்ல வைக்கலாம். இல்லை, இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபேன்சியாக இருக்குது. ஸோ நான் இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் கண்டிப்பாக நார்மலாக ஒயிட் கலர்லேயே இருக்கட்டும். அந்த ஃபாண்ட் கலர் வந்து பிளாக்ல இருக்கட்டும். டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக். இதே நம்மளுக்கு நார்மலாக இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட். ஸோ திஸ் மேக் சென்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து ஒரு ட்ரைனிங் மாடல் இப்போ நம்ம செலக்ட் பண்ணும்போது தெரியும், ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ மல்டிபிள் நெக்ஸ்ட் மேனேஜர் வைஸில் நம்மளுக்கு இந்த ட்ராப் டவுன் வேணும். மறு எக்ஸாம்பிளாக ஒரு மேனேஜர் கேட்குறாரு, எனக்கு என்னுடைய டேட்டா மாத்திரம் போதும், எப்படி நான் பார்க்குறதுனா அதே மாதிரி இந்த ஸ்லைசரை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ராகன் அப்படியே கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த ட்ரைனிங் மாடலுக்கு பதிலாக இந்த மேனேஜர் நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணால் போதும். இந்த சீனியர் மேனேஜர் நேமை ட்ராக் அண்ட் ட்ராப் இன் தி ஃபீல்ட் கொடுத்தா போதும். இப்போ சீனியர் மேனேஜர் கீழே நம்மளுக்கு இந்த டேட்டா எல்லாமே வந்துடும். டேன் அண்ட் கென்ட் அண்ட் லெவிஸ் சேம். இப்போ எக்ஸாம்பிளாக இப்போ வந்து ஏதாவது டேன்ன்றவங்க மாத்திரம் செலக்ட் பண்ணி பார்க்கணும். அவங்களுடைய நேமை செலக்ட் பண்ணால் போதும், அவங்களோட டீமில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் அவங்களால பார்க்க முடியும். ஓகே, டோட்டலாக அவங்களுடைய டீமில் வந்து 8 பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க. அதில் டீம் 1ல எத்தனை பேர், டீம் 2ல எத்தனை பேர், ப்ளஸ் அவங்களுடைய லெவல் வைஸில் எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, மேல் எத்தனை, ஃபீமேல் எத்தனை, அவருடைய பர்சன்டேஜ் என்ன, எல்லா டீட்டெயிலும் பார்க்க முடியும். அண்ட் டீம் 1 டீம் 2 இந்த வயசில் பார்க்கணும் எப்படின்னா சேம் அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்லைசர் எல்லாமே சேம் தான். இந்த ஒரு ஃபார்மேட் எப்படி பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த இடத்துல இப்போ இந்த சீனியர் மேனேஜர்ன்றதை ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டீம்ன்றதை ட்ராக் அண்ட் ட்ராப் இன் ஃபீல்டு. ஸோ இந்த டீம் 1 டீம் 2 டீம் 3 டீம் 4ன்றது இந்த இடத்துல நம்ம ஸ்லைஸில் கொண்டு வந்தாச்சு. இப்போ டீம் 1 செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, இந்த டீம் 1க்கான ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் டேஷ்போர்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி டீம் 2 செலக்ட் பண்ணால் அதனுடைய டேட்டா மட்டும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபீல்டுகள்லாம் நம்மளால் வந்து இந்த ட்ராப் டவுன் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து லெவல் வைஸில் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று தேவைப்படும். ஸோ அடுத்தது இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண போதும், கிளியர் செலெக்ஷன். ஆனால் இந்த இடத்துல இப்போ டீம்ன்றது ரிமூவ் பண்ணிட்டு ஜாப் லெவல் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். இந்த இடத்துல என்ன ஜாப் லெவல்னா, ஜாப் லெவல் அனலிஸ்ட் வைஸா இல்லை எக்ஸிக்யூட்டிவ் வைஸா இல்லை டீம் லீட் வைஸாக நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த டீட்டெயில் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஜஸ்ட் கிளியர் ஃபில்டர் நவ் அண்ட் சேவ் த ஃபைல். வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோ பதிவில் எப்படி இந்த மாதிரியான ஸ்லைசர் நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோ பதிவில் ஒரு குறிப்பிட்ட ஃபில்டரில் இருக்கும்போது அது எப்படி ஒரே கிளிக்கில் எல்லா ஃபில்டர்ஸும் ரிமூவ் பண்ணுறது. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு வியூ பார்ப்போம், இந்த பர்டிகுலர் இன்டர்மீடியட் அண்ட் இதில் வந்து பார்த்தோம்னா டீம் ஒரு பர்டிகுலர் டீம் மட்டும் செலக்ட் பண்ணுவோம். அண்ட் இதுக்கு கீழே ஒரு ஜாப் லெவல் இருக்கும். இப்போ என்ன இருக்குன்னா, இப்போ நம்மளுக்கு 3 ஃபில்டர் இருக்குது அட் ஏ டைமில். பட் ஆனால் இப்போ ஒரே கிளிக்கில் இந்த ஃபில்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். எங்கெங்கே ஃபில்டர் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, டேரெக்டாக இந்த ஹோம் பட்டன் இதை மேலே கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபில்டரும் ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் எப்படி அந்த ஹோம் பேஜ் இருந்ததோ அந்த மாதிரி கொண்டு வந்துடும். இப்போ இந்த மாதிரியான ஒரு புக் மார்க் எப்படி இந்த வீடியோவில் நம்ம கிரியேட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் பவர் பிஐ, எக்ஸல், விபிஐ இதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு சரியான ஒரு சேனலை நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. நம்ம வீடியோவெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்க பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கக்கூடியதை delete பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கிளிக் ஆன் வியூ டேப். வியூ டேப் மேலே கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல புக் மார்க்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் உங்களால் பார்க்க முடியும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இங்கே எனேபிள் ஆகிருக்கணும். இந்த ஏரோ மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த ஆட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்க்க முடியும் ஒரு புக் மார்க் வந்து ஆட் ஆகிடும். பட் இந்த பேஜ் வந்து இந்த புக் மார்க் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேஜில் வந்து எந்த ஒரு ஃபில்டரும் இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று.
இப்ப எந்த புக்மார்க் நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, அதே புக்மார்க் தான் இருக்கும். ஒருவேளை ஏதாவது ஃபில்டரோட நீங்க புக்மார்க் கிரியேட் பண்ணிட்டா, ஒரு முறையும் நீங்க கிளிக் பண்ணும்போது அந்த ஃபில்டரோட தான் இருக்கும். ஸோ அதனால புக்மார்க் கிரியேட் பண்ணும்போது எல்லா ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணிடுங்க. எந்த ஒரு ஃபில்டரும் இருக்கக்கூடாது. ஓகே, இந்த புக்மார்க் பேஜ் நம்ம என்னன்னு குடுக்கலாம்னா, ஹோம் டைப் பண்ணிக்கலாம். இப்ப என்னன்னா, இந்த ஹோம்ன்றத வந்து நம்ம கால் பண்ணும்போது, இந்த ஃபில்டர் இருக்காம இந்த மாரி ஹோம் பேஜ் நம்மளுக்கு கொண்டு வந்துடணும். ஓகே, இந்த புக்மார்க் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இத எப்படி நம்ம அசைன் பண்றது? ஓகே, கிளிக் ஆன் இன்சர்ட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ். இந்த இமேஜ் மேல கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐகான் நீங்க ஆல்ரெடி கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப ஆல்ரெடி எனக்கு இந்த ஹோம் ஐகான் இருக்கு. டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணியிருக்கேன். இத நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்லன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஷேப்ல கூட நீங்க ஏதாவது ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த பட்டன்ஸ்ல கூட ஏதாவது நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணியிருக்கக்கூடியது. அந்த இமேஜ்க்கு கீழ ஆக்ஷன் இருக்கு பாருங்க. இத வந்து டர்ன் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணதுக்கு அடுத்தது இந்த இடத்துல புக்மார்க்ன்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல புக்மார்க் நன் பதிலா ஹோம்ன்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஹோம் டேப் வந்து நம்ம இங்க கால் பண்றோம். அண்ட் இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா கிளிக் ஆன் ஜெனரல் அண்ட் எஃபெக்ட் அண்ட் டர்ன் ஆன் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வில் பி ஒயிட். அவ்வளோதாங்க. இதுல எந்த ஒரு மாற்றமும் வேண்டாம். இப்படியே இருக்கட்டும். இப்ப இந்த புக்மார்க் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா பேசிக் செலக்ட் பண்ணியாச்சு. அந்த இதுல வந்து டீம் 1 மட்டும் செலக்ட் பண்ணலாம். இப்ப இருக்கக்கூடிய இந்த ஃபில்டர் எல்லாமே ஒரே டைம் நம்ம ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்றதுன்னா, டைரக்ட்டா இது மேல பாருங்க கண்ட்ரோல் பிளஸ் கிளிக் ஹியர் டூ ஃபாலோ லிங்க். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு புக்மார்க் இருக்கு. பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ இத நீங்க பிரஸ் பண்ணா போதும். இருக்கக்கூடிய எல்லா ஃபில்டரும் ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். அடுத்த வீடியோல நேவிகேஷன் பேஜ் எப்படி ஆட் பண்றது? இப்ப பேஜ் 2க்கு எப்படி நம்ம இங்க இருந்தே ஒரு பட்டன கிளிக் பண்ணா போதும் நெக்ஸ்ட் பேஜ்க்கு போணும். அந்த மாரி இருக்கக்கூடியதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ், இன்னொன்னு வந்து ஷேப்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ரைட் ஏரோ மார்க் இத நான் கிளிக் பண்ண போறேன். இந்த ரைட் ஏரோ மார்க் கிளிக் பண்ண உடனே இத அப்படியே கீழ கொஞ்சம் இத டிராக் பண்ணிக்கலாம். டிராக் பண்ணிட்டு இது மேல நான் கிளிக் பண்ணாவே போதும். இந்த நெக்ஸ்ட் பேஜ்க்கு நம்மளுக்கு கொண்டு போணும். அது எப்படி கிரியேட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்ப. ஸோ இத கிளிக் பண்ண உடனே இங்க பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஆக்ஷன்ல இத ஃபர்ஸ்ட் டர்ன் ஆன் பண்ணிக்கங்க. டர்ன் ஆன் பண்ண உடனே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த பேக்கருக்கு பதிலா பேஜ் நேவிகேஷன் இத நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அடுத்தது இந்த டெஸ்டினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து உங்களுக்கு மல்டிபிள் பேஜஸ் இருக்கலாம். எந்த பேஜஸ்க்கு வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணா உங்களுக்கு கொண்டு போணும். இப்ப எக்ஸாம்பிளா இங்க இருக்கிறது நம்மளுக்கு ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கு. பேஜ் 2. இப்ப நான் இத செலக்ட் பண்ணிக்கினேன். ஓகே. இப்ப நான் இந்த பட்டன் மேல நான் கிளிக் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த பேஜ்க்கு கொண்டு போகும். இத வந்து நீங்க கிளிக் பண்ணதுக்கு முன்னாடி பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ யூ ஷுட் கிளிக் ஆன் திஸ். இஃப் யூ ஹேவ் மல்டிபிள் பேஜஸ் இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் பேஜஸ் இருக்கு. இப்போ இந்த ஸ்டெப்பை நான் மாற்றணும். இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் அஸ் டு த பேஜ் 2 இந்த பேஜ் 2க்கு பதிலா எப்படி நம்மளுக்கு பேஜ் 5க்கு போகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ போய் பேஜ் 5 செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சேம் அதே ஆக்ஷன் கீழே பேஜ் நேவிகேஷன் பேஜ் 5. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பை ஹோல்டிங் கண்ட்ரோல் கீ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பேஜ் 5க்கு நம்மளுக்கு டைரக்டா கொண்டு போயிடும். தேவைப்பட்ட இதனுடைய பேக்ரவுண்ட் கலர் நீங்க விசிபிளா இல்லைன்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளிக் ஆன் ஜெனரல் எஃபெக்ட்ஸ். இந்த எஃபெக்ட்ஸ் கீழே வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் தேவைப்பட்டா ப்ளூ கலரோ இந்த தீம் கலர் இல்லை டார்க் ப்ளூ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த தேவைப்படுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளாக நான் இப்போ வந்து ஒயிட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதான் விசிபிளாக நம்மளுக்கு இருக்கும். ஏதாவது நம்மளுக்கு டெக்ஸ்ட் தேவைப்பட்டாலும் நம்ம டைட்டில் தேவைப்பட்டாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வியூ நம்மளுக்கு போதும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பேஜ் நேவிகேஷன் பட்டன் நம்ம உங்களுடைய டேஷ்போர்டில் நம்ம ஆட் பண்ணுறது. இப்போ எப்படி ஐகான் இன்சர்ட் பண்றது, இல்ல இமேஜ் இன்சர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வெப்சைட்ல ஆல்ரெடி நீங்க அந்த என்னென்ன ஐகான் தேவையோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி உங்களோட டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிக்கணும். இப்போ கிளிக் ஆன் இன்சர்ட் அண்ட் கிளிக் ஆன் இமேஜ். இமேஜ் கிளிக் பண்ண உடனே யூ ஷுட் நேவிகேட் டு த ஃபோல்டர். எந்த ஃபோல்டர்ல நீங்க சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்கு நீங்க போயிட்டு, இப்போ எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா சம்ன்ற ஐகான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணா போதும். இங்க எனக்கு விசிபிள் ஆகும். இத கொஞ்சம் நான் அப்படியே ரீசைஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய தேவைக்கு தகுந்த மாரி. இங்க ரீசைஸ் பண்ணி இந்த இடத்துல நாங்க தேவைக்கு தகுந்த மாரி நான் இங்க கரெக்ட்டா மூவ் பண்ணி, அலைன் பண்ணி நாங்க செட் பண்ணிட்டா போதும் அந்த இமேஜ் ஐகான் எங்க வேணும்னு. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஐகான் இதுல வந்து டோட்டல் என்ரோல்ட் இந்த மாரி இருக்கக்கூடியதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம் அப்படியே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம் வந்து இங்க மூவ் பண்ணிக்கிறேன். இந்த இத இங்க மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்ஷன் இல்ல பெர்சன்டேஜ் இந்த மாரி இருக்கக்கூடியது. இமேஜ் பெர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் இங்க மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்சென்ட்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆப்சென்ட்க்கு வந்து ஐகான் தேவைப்படுது, அதையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ரீசைஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஓகே, ஆல் செட் நவ். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ எண்ட் ஆஃப் அவர் ப்ரெசன்டேஷன் இல்லை ப்ரிப்ரேஷன் நம்ம வந்திருக்கோம். இப்போ என்ன தேவைப்படுதுன்னா, நம்மளுக்கு ஒரு சின்ன டைட்டில் தேவைப்படுது. டைட்டில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த ஃபார்மேட் அலைன்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ அது என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் நம்ம ஆட் பண்ணலாம். டைட்டில் ஆட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளிக் ஆன் இன்சர்ட் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டில் நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளாக பவர் பிஐ ட்ரைனிங் டேஷ்போர்ட் நான் டைட்டில் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அடுத்தது கண்டிப்பாக இந்த டைட்டில் ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதனுடைய ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம ஒரு 24 நம்ம செட் பண்ணலாம். அண்ட் இதை கொஞ்சம் நம்ம ரீசைஸ் பண்ணலாம். இப்போ ரீசைஸ் பண்ணதுக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை வந்து சென்டரில் அலைன் பண்ணலாம். அண்ட் இந்த பேக்ரவுண்ட் கலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம ஒயிட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கக்கூடியது கண்டிப்பாக விசிபிளாக இருக்காது ஒயிட்ன்றதுனால. இங்கே இருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னா இதை செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல இந்த எஃபெக்ட்ஸ் இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பர்பிள் கலர் இல்லை தேவைப்பட வேண்டிய கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கலர் சேஞ்ச் ஆகும். இதை கொஞ்சம் நம்ம போல்டு பண்ணலாம். இதை அப்படியே டாப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபாண்ட் சைஸ் தேவைப்பட்ட கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு அடுத்தது தேவைப்பட்ட இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கீழே ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம்னா எல்லாம் செலக்ட் ஆகிடும். அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு கீழே மூவ் பண்ணலாம். ஆனால் முன்ன சொன்ன மாதிரி இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் கொஞ்சம் நம்ம ரீஅலைன்மெண்ட் பண்ணணும். இதை இப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம் ஒன் பை ஒன்னாக. அண்ட் நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ண உடனே இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்னர் வந்து கொஞ்சம் நம்ம ஷேப்பாக கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வருதுன்ற பற்றி பார்க்கலாம். இந்த இருக்கக்கூடிய இந்த எஃபெக்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த விஷுவல் பார்டர் இதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் கார்னர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஃபைலில் வைக்கும்போது நம்மளுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் விசிபிளாக தெரியும். இதை அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆல் குட். இப்போ இங்கே இருக்கக்கூடியதுக்கும் நம்ம இந்த பார்டர் வந்து கார்னர் கொஞ்சம் ரவுண்ட் கார்னர் கொடுக்கலாம். ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் யூ செலக்ட் த பர்டிகுலர் சார்ட். அதுக்கப்புறம் இந்த விஷுவலில் போயிட்டு ஜென்ரல் எஃபெக்ட்ஸ் கீழே இந்த பார்டர் எல்லாத்துக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ரவுண்ட் கார்னர் ஒரு 9 10 வச்சு நம்மளுக்கு செட் பண்ணால் போதும். நல்லா விசிபிளாக தெரியும். அதே மாதிரி நம்ம ஒன்றுத்துக்கு நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். எனேபிள் டர்ன் ஆன். இப்போ அதை செலக்ட் பண்ண மாதிரியே இந்த இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக அதே பேஜில் இருக்கும். இப்போ அதே மாதிரி எஃபெக்ட் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. 10 செட் பண்ணிக்கோங்க போதும். சிமிலர்லி டூ இட் ஃபார் அதர் சார்ட் ஆல்சோ. ஓகே, இப்போ எல்லா சார்ட்டுக்கும் நம்ம இந்த ரவுண்ட் கார்னர் 10 நம்ம செட் பண்ணியிருக்கிறதுனால இந்த விசுவலைசேஷன் ரொம்பவே கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் இந்த பேசிக் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இன்னும் வரக்கூடிய அட்வான்ஸ் வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்க பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.